Okay, so class start பண்ணுவோம். So all of you can hear my voice. Type again. Yes. So note எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்துக்கோங்க. Okay. Okay, சந்தோஷ் குமார் ஆன்சர் பண்ணிருக்காரு. அதர்ஸ் எஸ் பிளேயர். சந்தோஷ் பரத். Good. ஓகே, ஸோ இப்போ இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேப்லெஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஓகே, லேப்லெஸ் டிரான்ஸ்ஃபார்மில் 2 மார்க்ஸ் கேட்குறாங்க அண்ட் 5 மார்க்ல வந்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறதுல 2 மார்க்ஸ் 5 மார்க் ஜஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 6-7 மார்க்ஸ் ஷோராக வாங்குறதுக்கு இப்போ நம்ம பார்க்குற இந்த லேப்லெஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் யூடியூப் பார்த்து ஃபுல் கண்டென்ட் அதில் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லேப்லெஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இதில் 2 மார்க்கில் வந்து டெஃபினேஷன் கேட்குறாங்க. டிஃபைனில் அது ஃபார்மில் வந்து என்னன்னா லேப்லெஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி, அதாவது வெளியே எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t dt. So this is the Laplace transform formula. So சொல்லும் போது இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் ஃபார்முலா அப்படியே படிச்சிருங்க. 2 மார்க்கில் டிஃபைன் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t dt த ஃபார்முலா. ஸோ இதுதான் மெயின் டெஃபினிஷன். டிஃபைன் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே படிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் பேர் மக்கப் சப்ஜெக்ட். ஓகே, அதாவது நீங்கள் மக்கப் பண்ணுற ஃபார்முலாலாம் மக்கப் பண்ணணும், அதை புரிஞ்சு எப்படி சம் போடணும் ஈஸியாக அதை தான் நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஆனால் நான் சொல்லும் போது அந்த ஃபார்முலாலாம் அப்படியே 2 வாட்டி சொல்லி பாருங்கள், அப்படியே மக்கப் ஆயிடும். ஓகே, இந்த ஃபார்முலா படிச்சிட்டிங்களா? எல் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் கீழே 0 மேலே இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் எஸ்டி எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ டெஃபினேஷன் ஆஃப் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம், டிஃபைன் லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா எழுதி விடுங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ்? டைப் எஸ் சார். ஓகே சார், ஐ நோ திஸ் ஃபார்முலா மீன்ஸ் டைப் எஸ். எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும் சார், படிச்சிட்டேன் சார் சொல்கிறவங்கள எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம அந்த மெயின் இதில் 8 ஃபார்முலா இருக்குது, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். இது டெஃபினேஷனை கேட்பாங்க. ஸோ சொல்லும் போதே படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது அந்த கிளாஸ் வந்து நீ திருப்பி இதை படிக்கணும்னு தேவையில்லை, திருப்பி ஒரு வாட்டி பார்த்தா போதும். ஓகே, சரி. இப்போ இந்த டெஃபினேஷனை பேஸ் பண்ணி ஒரு 8 ஃபார்முலா டெரிவ் பண்ணியிருக்காங்க. நான் அந்த ஃபார்முலா மட்டும் எழுதுறேன், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். அதான் 2 மார்க் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்துன்னா லேப்லஸ் ஆஃப், அதாவது எல் பிராக்கெட் 1, லேப்லஸ் ஆஃப் 1ஓட ஃபார்முலா வந்துன்னா அந்த 1 அப்படியே போடுங்க, டவுன்ல எஸ்ன்னு வரும். இதான் லேப்லஸ் ஆஃப் 1ஓட ஃபார்முலா வந்து 1/s. இந்த ஃபார்முலா ஓகேவா? லேப்லஸ் ஆஃப் 1 இஸ் நத்திங் பட் அதே 1 என்ன நம்பரோ அதை அப்படியே போட்டு கீழே எஸ் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் ஓகே, டைப் எஸ் ஆர் ஓகே. அதே மாதிரி இப்போ லேப்லஸ் ஆஃப் 2 என்ன வரும்னா 2/s. ஏதாவது நம்பர்ஸ் கொடுத்தானா அது பை எஸ்ன்னு போடணும். இப்போ லேப்லஸ் ஆஃப் 3 என்ன வரும்னா 3/s. ஓகே, அப்போ லேப்லஸ் ஆஃப் 5 என்ன வரும்? டைப் பண்ணுங்க பார்க்கலாம். வாட் இஸ் லேப்லஸ் ஆஃப் 5? ஸோ அதனால் லேப்லஸ் ஆஃப் 1நாலே அந்த நம்பர் பை எஸ், அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ நான் வெறும் 1 கொடுத்துருக்கேன், சப்போஸ் வேற நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் பை எஸ்ன்னு போட்டணும். அதான் லேப்லஸ் ஆஃப் நம்பர் ஈக்குவல் டு தட் நம்பர் பை எஸ். ஸோ 1 தான் கொடுத்துருக்கேன், அந்த 1க்கு நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம். ஓகே, கீழே எஸ் வரணும். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஆல் ஆஃப் யூ கிளியர்? டைப் கிளியர். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா அப்படியே கிளியர். ஓகே, குட். Okay, now we move to second formula. Second formula, Laplace of e power at. Okay, Laplace of e power at formula வந்துன்னா 1/s போட்டுருங்க. அந்த க்கு மேல என்ன இருக்குன்னா அந்த t-க்கு பக்கத்துல a இருக்கு, பிளஸ் a. அந்த பிளஸ் a ஓட ஆப்போசிட் என்னது? மைனஸ் a. சப்போஸ் அங்க மைனஸ் a இருந்தா பிளஸ் a. ஈஸியா நான் வச்சுக்கலாம்.
இ பவர்னு கேட்டாலே 1/s போட்டுட்டு ஈக்கு மேல அந்த டீக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதோட ஆப்போசிட் எடுத்துக்கோங்க. அங்க பிளஸ் ஏ இருக்கா அப்ப ஆப்போசிட். ஸோ இதான் செகண்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஓகேவா? ஸோ இ பவர் 8t யோட ஃபார்முலா. ஸோ சொல்லும் போது இதை மக்கப் பண்ணிருங்க. இதான் 2 மார்க்ல கேட்பாங்க. இப்ப நான் கொடுத்ததே அப்படியே ஃபார்முலால கேட்பாங்க. எவாலுவேட் இ பவர் 8t ஈக்குவல் டு நீங்க 1/s மைனஸ் ஏ எழுதினாலே 2 மார்க். ஒரே ஸ்டெப் தான். ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி சம் கேட்பாங்கன்னா இப்படி கேட்பாங்க. சைடுல போடுறேன் பாருங்க. லாப்லேஸ் ஆஃப் இ பவர் 3t. அப்ப என்னது இ பவர் 3t இ பவர்னாலே 1/s போட்டுருங்க. அந்த பிளஸ் 3 இருக்கு மேல. அப்ப ஆப்போசிட் -3. இதான் ஆன்சர். ஸோ 1/s minus 3 இதான் ஆன்சர். இட் இஸ் ஓகே. ஸோ இ பவர் 8t அப்படின்னு கேட்கலாம். இ பவர் 3tனா 1/s அண்ட் என்ன நம்பர் இருக்கோ அது ஆப்போசிட். அங்க பிளஸ் 3னா -3 -3னா +3 போட்டுருங்க. ஸோ இது சொல்லுங்க பார்க்கலாம். லாப்லேஸ் ஆஃப் இ பவர் 2t டைப் பண்ணுங்க பார்க்கலாம். லாப்லேஸ் ஆஃப் இ பவர் 2t என்ன வரும்? 1/s போட்டுட்டு பக்கத்துல மேல இருக்க நம்பருக்கு ஆப்போசிட் நம்பர். வெரி குட் சந்தோஷ்குமார், குட். 2 வராது 1/ன்னு வரும். மேல எப்பவுமே நம்ம 1 தான் போடணும். ஓகே. 1 டிவைட் பை வெரி குட் ஜனனி. 1/s minus 2. சந்தோஷ்குமார் புரியுதா? 1/, போடணும். ஓகே. மேல 2 போடக்கூடாது. எல்லாத்துக்குமே 1/, தான் போடணும். கீழே தான் அந்த நம்பரை மாற்றி எழுதணும். ஓகே. ஸோ இதுதான் 2 மார்க்ல கேட்பாங்க. இப்படி கேட்டால் இப்போ 1/s இ பவர் மேல +2 இருக்கு, ஆப்போசிட் -2. அதாவது டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன? இந்த t வந்து அப்படியே s வேரியபிளா மாறுது, அதான் லாப்லேஸ் டிரான்ஸ்ஃபார்ம் சொல்றாங்க. t s மாறுறது டிரான்ஸ்ஃபார்ம். அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல போட்டா அது இன்வெர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அதுவும் சம்ல கேட்பாங்க. ஸோ இதான் செகண்ட் ஃபார்முலா. இ பவர் 80னா 1/s minus. இந்த ஃபார்முலாவை தான் 2 மார்க்ல கேட்பாங்க. L of e power 80. நீங்க இது எழுதினாலே 2 மார்க். அது பேஸ் பண்ணி சம் தான் சைடில் போட்டிருக்கேன், அப்படி கேட்பாங்க. ஓகே. ஸோ லாப்லேஸ் ஆஃப் இது சொல்லுங்க பார்க்கலாம். லாப்லேஸ் ஆஃப் இ பவர் 4t. லாப்லேஸ் ஆஃப் இ பவர் 4t என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். டைப் பண்ணுங்க. வெரி குட். 1/s அந்த நம்பர் அப்படியே மாற்றி போடணும். அவ்வளோதான். மைனஸ்ல போகணும். +4 இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போகணும். குட். வெரி குட். ஓகே. நம்ம தேர்ட் ஃபார்முலா பார்க்கலாம். தேர்டு இதே தான். அங்கே மைனஸ் வரும். அவ்வளோதான் இருந்ததுல. அப்போ என்ன வரும்? 1/s போட்டுட்டு மைனஸ் ஏன்னா ஆப்போசிட் +a. ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இ பவர்னாலே 1/s போட்டுருங்க. என்ன இருக்கோ ஆப்போசிட். மைனஸ்னா ப்ளஸ், ப்ளஸ்னா மைனஸ். ஸோ அப்போ ப்ராப்ளம் வந்து இப்போ லாப்லேஸ் ஆஃப் இ பவர் -2t கேட்பாங்க. அப்போ ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1/, டைப் நீங்கள் எழுதிடலாம். இது ஃபார்முலா தேர்ட் ஃபார்முலாவும் செகண்டும் ஒன்று தான். நம்ம ஆப்போசிட்டில் போகணும். அவ்வளோதான். 1/s போட்டு ஆப்போசிட். வெரி குட் சந்தோஷ்குமார், குட். அதர்ஸ்? குட். வெரி குட். ஸோ அப்போ 3 ஃபார்முலாஸ் ஓகே ஐ திங்க். இந்த 3 ஃபார்முலா ஓகே இல்லை? ஸோ லாப்லேஸ் ஆஃப் 1னா 1/s, 2னா 2/s, 3னா 3/s. ஸோ இ பவர்னா 1/s அப்படியே ப்ளஸ்னா மைனஸ் ஏ, மைனஸ்னா ப்ளஸ் ஏ. ஓகே. ஸோ அப்போ 1/s -2 வந்து +2 போகும். தேர்ட் ஃபார்முலா ஓகே. நவ் ஃபோர்த்து. ஸோ இந்த ஃபோர்த் இம்பார்ட்டன்ட். லாப்லேஸ் ஆஃப் cos 80. ஸோ காஸ்ன்னு வந்தாலே மேலே எஸ் போட்டுருங்க, கீழே s² + a². இதான் ஃபார்முலா. காஸ்னா s/s² + a². அதாவது இந்த டீக்கு பக்கத்துல a இருக்கு. இந்த டீக்கு பக்கத்துல t இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல a இருக்கு. அந்த a தான் a² போட்டிருக்கு. ஓகே. இப்போ ப்ராப்ளம் பாருங்க, இப்படி கேட்பாங்க. லாப்லேஸ் ஆஃப் cos 2t ஃபைண்ட் லாப்லேஸ் அப்படி கேட்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து காஸ்னாலே s/s² போட்டுருங்க. போட்டுட்டு பிளஸ் a வந்து 2. அப்போ 2² வரும். 2² இஸ் வாட்? நத்திங் பட் 4. இதான் ஆன்சர். இந்த தேர்ட் ஃபார்முலா ஓகேவா? ஸோ லாப்லேஸ் ஆஃப் cos 80 இஸ் s/s² + a². அந்த a இருக்கிற இடத்துல 2²னா 4ன்னு போட்டிருக்கேன். ஓகே. இந்த ஃபார்முலா ஓகேவா? டைப் cos 80. Laplace of cos 80 formula is okay? Good. So அப்போ Laplace of cos 3t என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். Laplace of cos 3t இதோட ஆன்சர் என்ன வரும்? இதான் 2 மார்க்ல கேட்பாங்க. Find Laplace of cos 3t. அதான் நீங்க we know that அந்த cos 80 யோட ஃபார்முலா அந்த ஃபார்முலா எழுதிட்டு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் முடிச்சிடலாம். So what's the answer? டைப் பண்ண முடியுமா இதை?
புஷ்பராஜ் சூப்பரா டைப் பண்ணிருக்கீங்க. குட். S by S square. ஓகே, S2 அத S square plus 9. வெரி குட். குட். ஆல் ஆஃப் யூ ஓகே நோ? S by S square போட்டுருங்க. A square, A வந்து இந்த 3 Tக்கு பக்கத்துல இருக்கதா, ஸோ 3 square 9 வந்துரும். அப்ப லேப்லஸ் ஆஃப் cos t என்ன வரும்? லேப்லஸ் ஆஃப் cos t இது என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். cos t. cos t. t பக்கத்துல அப்ப என்ன நம்பர் இருக்கு? tக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? எதுவுமே நம்பர்னா அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப a யோட வேல்யூ 1. குட். அப்ப என்ன ஒரு ஆன்சர்? S by S square plus 1. வெரி குட். குட். ஸோ அதனால எப்படின்னு கேட்பாங்க. அதனால என்ன ஏவை காணும் தேடாதீங்க. S by S square plus a வந்து 1. அப்போ 1 ஸ்கொயர்னு வரும். 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1. ஓகே. ஸோ இப்போ இந்த cos 80 ஃபார்முலா ஓகே இல்லை ஆல் ஆஃப் யூ? டைம் ஓகே ஆர் எஸ்? குட். ஸோ நெக்ஸ்ட் sin. ஃபிஃப்த் ஃபார்முலா லேப்லஸ் ஆஃப் sin 80. sin 80 ஃபார்முலா a by s square plus a square. ஓகே. ஸோ காஸ்னா மேலே எஸ் வரும், சைன்னா மேலே ஏ வரும். ரெண்டு ஃபார்முலாவும் பாருங்க ஒரே மாதிரி தான், ஆனால் மேலே மட்டும் காஸ் காஸ் வந்தால் எஸ் போடணும், சைன் வந்தால் ஏ போடணும் வச்சுக்கோங்க. இப்போ சம் இப்படி கேட்பாங்க sin 2t. ஸோ ஃபார்முலானது ஏ வந்து ஏயோட வேல்யூ தான் இந்த 2. அப்போ 2 by s square plus 2 square that is 4 வரும். ஸோ இதான் வந்து ஃபிஃப்த் ஃபார்முலா. ஸோ அந்த ஏ இருக்கிற இடத்துல நம்ம 2 போடணும். ஏ தானே 2, ஆனால் ஏன்னு போட்டுறக்கூடாது. ஏயோட வேல்யூ தான் 2. ஃபார்முலாவில் ஏன்னு கொடுத்தாங்கன்னா a by s square plus a square. இப்போ நான் sin 2tனா அந்த 2 தான் a. அப்போ a மேலேயும் 2 போடணும், கீழேயும் s square plus 2 square that is 4 போடணும். ஓகேவா ஆல் ஆஃப் யூ? இட் இஸ் ஓகே. டைப் sin 80. லேப்லஸ் ஆஃப் sin 3t என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். லேப்லஸ் ஆஃப் sin 3t இதோட ஆன்சர் டைப் பண்ணுங்க. ஸோ a by s square plus a square அதுதான் ஃபார்முலா. a இருக்கிற இடத்துல 3 போடணும். 2 இல்லை, a 3 தானே, மேலே 3 போடணும். குட். 3 by s square plus 9. வெரி குட். வந்து செக் பண்ணுங்க. குட். ஸோ ஏயோட வேல்யூ 3 இல்லை, அப்போ பை s square plus 3 square 3 3s are 9. இதான் ஆன்சர். ஸோ லேப்லஸ் ஆஃப் sin 5t இது சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே சம்மு தான், புரியுது? போகிற எல்லாமே 2 மார்க்கில் எவாலுவேட் இப்படியே கேட்பாங்க. நீங்கள் இந்த ஃபார்முலாவை எழுதிட்டு வினோத் இந்த ஃபார்முலா எழுதிட்டு ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். அதுதான், ஒன்றுமே கிடையாது. ஓகே. sin 5t என்ன வரும்? 5 by s square plus 5 square. 5 ஸ்கொயர்னா என்ன வரும்? 25 இல்லை, 5 5s are 25. 2ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, 5 into 5 25 போடணும். குட். வெரி குட். குட். சரி, அப்போ 5 ஃபார்முலா காஸ்னா மேலே எஸ், சைன்னா மேலே ஏ வரும். ஓகே. அடுத்து 6th வந்து லேப்லஸ் ஆஃப் காஸ் h80. இது ஒன்றுமே இல்லை, நம்ம மேலே படித்த காஸ் 80யோட ஃபார்முலா தான், ஆனால் ஹெச்னு வந்திருக்கு. ஹெச்னு வந்து அதே தான், ஆனால் கீழே மைனஸ் போட்டுக்கணும். இது ஈஸி, ஒன்றுமே இல்லை. ஓகே. அந்த 7th ஃபார்முலாவும் லேப்லஸ் ஆஃப் சைன் h80. ஸோ இதுவும் சேம், மேலே இருக்கிற சைன் தான், ஆனால் டவுனில் மைனஸ் போடணும். அதனால் 6th 7th ஃபார்முலா இஸ் நத்திங் பட் ஹெச்னு கொடுத்தாங்கன்னா மேலே இருக்கிற அதே ஃபார்முலா தான், மைனஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. 6th 7th ஓகேவா ஃபார்முலா? அதனால் அதை நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம். அந்த காஸ்ட் நான் வச்சா சைன் நான் வச்சுக்கலாம். 6th 7 நீங்கள் மெமரி பண்ணணும் தேவையில்லை, அதே ஃபார்முலா டவுனில் மைனஸ் போகணும். ஸோ 6th and 7th ஃபார்முலா ஓகே. டைப் ஓகே. குட். அப்போ இதில் ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். லேப்லஸ் ஆஃப் இல்லை, மேலே இருக்கிற 4 5 ஃபார்முலா பார்த்தோம்ல, 4 and 5 அதே தான் 6 and 7th. ஆனால் h வந்திருக்கு மேலே, வெறும் காஸ் 80, இதில் காஸ் h80. அந்த h வந்தால் என்ன பண்ணுன்னா அதே ஃபார்முலா தான், கீழே மட்டும் மைனஸ் போடுன்னு சொல்கிறேன். s ஸ்கொயர் அங்கே ப்ளஸ் போட்டுரும், இங்கே மைனஸ் வரும்.
ஓகேவா? அதனால ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். 8 ஃபார்முலா இருக்குது, 7 இன்னும் ஒரு ஃபார்முலா தான். இதை மெமரி பண்ணிட்டீங்கன்னா இதை வச்சு ஈஸியாக நம்ம ப்ராப்ளம் போட்டுடலாம். ஸோ 2 மார்க் ப்ராப்ளம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ டெஃபினேஷன் ஒன்று சொன்னேன், லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அடுத்தது 8 ஃபார்முலா, இன்னொரு ஃபார்முலா சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ இதில் இந்த காஸ் ஹெச் வச்சு ஒரு சம் கேட்குறேன். இது சொல்லுங்க பார்க்கலாம். லேப்லஸ் ஆஃப் வெயிட் அகைன் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். நவ் ஸ்க்ரீன் எல்லாருக்கும் தெரியுதா? ஸ்க்ரீன் டைப் எஸ். ஓகே, ஓகே. சிக்ஸ்த் ஃபார்முலா, அதாவது லேப்லஸ் ஆஃப் காஸ் ஹெச் 3t. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ ஹெச்னு வந்தால் அதே காஸ் ஃபார்முலா தான், டவுனில் மட்டும், அதாவது எஸ் பை எஸ் ஸ்கொயர் போட்டுட்டு 3 ஸ்கொயர், ஆனால் நவ் டவுனில் மைனஸ் போடணும். ஓகே, இது ஆன்சர் என்ன பண்ணுங்க பார்க்கலாம். மேலே வந்து எஸ் வரும். ஓகே, எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர், மேலே எஸ் வரணும். சந்தோஷ்குமார், ஆன்சர் வந்து, அதாவது காஸ் பாருங்க, எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ வந்து 3 ஸ்கொயர் 9 வந்து. This okay all of you? Type S cos h 80 na s by s square minus a square. A value 3 square 9 வந்து. So இதோட ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். Laplace of cos h 5t. Cos h 5t. So last problem போடுங்க பார்க்கலாம். Cos h 5t. Good. S by s square minus 5 square 25. Good. Very good. So s by s square minus 5 square, 5 into 5 25. Okay. Seventh formula. Laplace of sin h 2t. sin நாலே மேலே a போடணும். ஸோ a வேல்யூ என்னன்னா 2. இதோட ஆன்சர் என்ன பாருங்க. ஸோ இதோட ஆன்சர் a வந்து நம்ம a போடக்கூடாது, a தான் 2. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், டோன்ட் ரைட் a. ஏயோட வேல்யூ தானே 2, அப்போ நீங்கள் மேலே 2 போடுங்க. எஸ் வந்தால் தான் எஸ் போடணும், அதர்வைஸ் ஏன்னா ஃபார்முலாலே a, அந்த a இருக்கிறது நம்ம 2 தான் போடணும். அப்போ 2 பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் 4னு வரும். சொல்கிறது புரியுதா? ஸோ நம்ம இங்கே ஏன்னு போடக்கூடாது, ஏ தான் 2ல, இந்த 2 தான் ஏ வேல்யூ. எஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இஸ் 4. ஸோ லாஸ்ட் ஃபைனலாக
sin h 3t. இதோட ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா படிக்கும் போதே இந்த சம் நம்ம போட்டுட்டோம். அடுத்து செப்பரேட்டாக நம்ம சம் போடணும் தேவையில்லை. ஸோ இப்போ இந்த சம் போடும்போது இந்த ஃபார்முலா ஈஸியாக இப்படிதான் சம் கேட்பாங்களா அதுவும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 3/s square minus 3 square, that is 9. வெரி குட், சூப்பர், குட், நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ எஸ் வந்து சாரி ஏ வந்து 3/s square minus a square, 3 square 9. ஓகே. ஸோ இந்த 7 ஃபார்முலா இது ஓகேவா? ஃபர்ஸ்ட் லேப்லஸ் ஆஃப் டெஃபினேஷன் பார்த்தோம். இது டெஃபினேஷன். ஸோ இது 2 மார்க்ல கேட்பாங்க. லேப்லஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டீனா இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t. ஓகே. ஸோ இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t dt. இதான் டெஃபினேஷன். 2 மார்க்ல இந்த டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா இதை அப்படியே படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லேப்லஸ் ஆஃப் 1, அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்து லேப்லஸ் ஆஃப் 1னா 1/s, 2னா 2/s, 3னா 3/s. அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1னா 1க்கு பல வேற நம்பர் கொடுத்தாங்கன்னா அதே நம்பர் போட்டு கீழே s போடணும். அடுத்து e பவர் 80னா 1/s minus a, மைனஸ் ஏனா பிளஸ் ஏ. காஸ்னா s/s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். சைன்னா மேலே a வரும், கீழே அதே s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். காஸ் ஹெச்னா அதே ஃபார்முலா, டவுன்ல மைனஸ். சைன்னா மேலே இருக்க ஃபார்முலா தான் மைனஸ் டவுன்ல வரும். இப்போ 8th ஃபார்முலா இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம 8th ஃபார்முலா பார்க்க போகிறோம். லேப்லஸ் ஆஃப் t பவர் n. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த டீக்கு மேலே n இருக்கா, அந்த n அப்படியே n ஃபேக்டோரியல் போட்டுட்டு கீழே s பவர் n பிளஸ் 1. இதான் ஃபார்முலா. ஸோ அந்த n அப்படியே மேலே போடுங்க, கீழே s பவர் n பிளஸ் 1, n ஃபேக்டோரியல் பை s பவர் n பிளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ 8th ஃபார்முலா லேப்லஸ் ஆஃப் t பவர் n ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை s பவர் n பிளஸ் 1. ஸோ 8th ஃபார்முலா ஓகே all of you? Type. ஓகே. இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படின்னா, இப்போ லேப்லஸ் ஆஃப் t பவர் 3 கேட்டாங்கன்னா அந்த 3 அப்படியே மேலே போடுங்க, 3 ஃபேக்டோரியல். கீழே s பவர் அந்த 3 கூட ஒன்று ஆட் பண்ணா 4. இதான் ஆன்சர். 3 ஃபேக்டோரியல் என்னன்னா, ஸோ வாட் இஸ் 3 ஃபேக்டோரியல்? 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3. நம்ம 1ல ஸ்டார்ட் பண்ணி 3 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அதே 2 ஃபேக்டோரியல்னா 1 into 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், இது மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். ஸோ அதனால் அந்த 3 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்து 6, கீழே s பவர் 4. இதான் வந்து லேப்லஸ் ஆஃப் t பவர் 3. ஸோ அகைன் ஒன் மோர் சம் போடுறேன். லேப்லஸ் ஆஃப் t ஸ்கொயர். அப்போ அந்த 2 அப்படியே போடுங்க, 2 ஃபேக்டோரியல் s பவர் அந்த 2 கூட ஒன்று ஆட் பண்ணால் 3. ஸோ 2 ஃபேக்டர்னா 1 into 2 2, அப்போ s பவர் 3 வரும். இதான் ஆன்சர். ஓகே. இப்போ லேப்லஸ் ஆஃப் t பவர் 4. அப்போ அந்த 4 அப்படியே போட்டு ஃபேக்டோரியல், கீழே ஒன்று ஆட் பண்ணால் அந்த 4 கூட ஒன்று ஆட் பண்ணால் 5. 4 ஃபேக்டோரியல் 1 into 4 அப்போ 24 வரும். இல்லை அப்படியே விட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதான் ஆன்சர். ஸோ லாஸ்ட் ஃபார்முலா ஓகேவா ஆல் ஆஃப் யூ? லாஸ்ட் ஃபார்முலா ஓகேவா? டைப். லேப்லஸ் ஆஃப் t பவர் n-னா n ஃபேக்டோரியல் பை s பவர் n பிளஸ் 1. ஸோ அதை வச்சு சம் நான் போட்டுட்டேன். t பவர் 2னா அந்த 2 ஃபேக்டோரியல் அப்படியே கீழே ஒன்று ஆட் பண்ணுங்க, அந்த 2 கூட ஒன்று ஆட் பண்ணால் 3, அப்போ s பவர் 3. ஓகே. அப்போ லேப்லஸ் ஆஃப் t பவர் 5 என்ன வரும்? நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் 5i போட்டுக்கோங்க. 5i டிவைட் பை s6 இப்படி டைப் பண்ணால் போதும். அந்த i தான் ஃபேக்டர் மாதிரி நான் திங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போ லேப்லஸ் ஆஃப் t பவர் லேப்லஸ் ஆஃப் t பவர் 6 என்ன வரும்? டைப் பண்ணுப்போ, நான் சொன்ன மாதிரி டைப் பண்ணுங்க. ஸோ 5 ஃபேக்டோரியல் தான் நான் ஐயும் போட்டிருக்கேன். நீங்கள் டைப் பண்ண ஃபேக்டோரியல் அங்கே இருக்காது. ஸோ நீங்கள் ஐ டைப் பண்ணிக்கோங்க. 5i s பவர் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. பண்ண ஒரு ஆன்சர் லேப்லஸ் ஆஃப் t பவர் 6. ஸோ 5 ஃபேக்டோரியல் வந்து 120 by s பவர் 6. வெரி குட். அந்த t பவர் 6 என்ன சொல்லுங்க? t பவர் 6
கால்குலேட்டர்லேருந்து அதில் நம்ம போட்டுடலாம். 1ல இருந்து 6 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அதான் மேலே வரும். கீழே எஸ் பவர் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். 720 வெரி குட். எஸ் பவர் 7 குட். ஓகே, அதாவது 6 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் அந்த 6 கூட ஒன்று ஆட் பண்ணால் 7. ஸோ இதான் ஆன்சர். 6 ஃபேக்டோரியோட வேல்யூ வந்து நீங்கள் 1ல இருந்து 6 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 720 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி விட்டாலும் ஓகே, நீங்கள் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ போட்டுக்கோங்க. 720 by s power 7. So the 8th formula is very important. Okay. So இந்த 8 formula தரவா படிச்சிட்டீங்கன்னா 2 மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். So all of you okay, this 8 formula. Laplace of 1 na 1 by s, அடுத்து e power 80 na 1 by s minus a, cos na s by s square plus a square, sin na மேலே a வரும், cos h sin h ஒன்றுமே இல்லை. இந்த t power n இதுதான் நீங்கள் நல்லா மெமரி பண்ணணும். n factorial by s power n plus 1. So all of you type, sir, I know this is 8 formula, 8 plus and the definition 9 formula. 9 formula okay வா? டைப் பண்ணுங்க எஸ். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் சம், இந்த 8 ஃபார்முலா வச்சு ஒரு சம் போட போகிறோம். ஒரு 7-8 சம்ஸ் போட்டுட்டு அடுத்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டின்னு அந்த கான்செப்ட் சொல்ல போகிறோம். அதாவது இந்த 8 ஃபார்முலா தரம் வந்தால் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ஈஸியாக போட்டுடலாம். சம்டைம் 5 மார்க் கேட்குறான். ஓகே, இப்போ நான் போடுற ப்ராப்ளம் நீங்கள் அப்படியே ஆன்சர் பண்ணுங்கள். ஃபார்முலா 8 ஃபார்முலா தெரியும் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ஃபார்முலா காமிக்கிறேன் பாருங்கள். 1னா லேப்லஸ் ஆஃப் 1னா 1 by s, 2 கேட்டாங்கன்னா 2 by s. ஓகே, இ பவர்னு கேட்டாலே 1 by s, அங்கே என்ன நம்பர் மேலே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் போட்டுருங்க. இப்போ ஏ இருந்தால் மைனஸ் ஏ, மைனஸ் ஏ இருந்தால் ப்ளஸ் ஏ. காஸ்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், சைன்னா மேலே ஏ வரும். காஸ் ஹெச் சைன் ஹெச் ஒன்றுமே இல்லை. டி பவர் என் ஃபார்முலா தான், n ஃபேக்டர் பை s பவர் n plus 1. ஓகே, then I will do some problems. First problem, Laplace of e power minus 5t. இந்த ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். Laplace of e power minus 5t. டைப் பண்ணுங்க ஆன்சர். All of you type the answer. 1 by s என்ன நம்பரோ அது ஆப்போசிட். ஸோ இதுதான் 2 மார்க். புரியுதா? ஈஸியாக 2 மார்க் வாங்கிடலாம். என்ன சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக் நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து 5 மார்க் 10 மார்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஸ்டெப் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் நீங்கள் 2 மார்க் 5 மார்க் நல்லா தரவு பண்ணுங்க. 10 மார்க் நம்ம ஏதாவது ஒன்று 2 சம் பாதி இருந்தாலும் போதும், ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஓகே ஓகே, ஸோ 1 by s minus 5 plus 5 வரும். வெரி குட். ஓகே, செகண்ட் ப்ராப்ளம், லேப்லஸ் ஆஃப் e பவர் 7t. ஸோ இதோட ஆன்சர் என்னது? e பவர் 7t. வெரி குட். 1 by s minus 7. குட். ஸோ 1 by s போட்டுட்டு மேலே ப்ளஸ் 7 இருக்குது, ஆப்போசிட் மைனஸ் 7. வெரி குட். ஸோ தேர்ட் சம், லேப்லஸ் ஆஃப் சைன் 3t. சைன்னாலே ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சம்லாம் போடும்போது நீங்கள் அந்த ஃபார்முலாவை சைடில் எழுதிக்கோங்க. இ பவர் மைனஸ் 80னா 1 by s plus a. எக்ஸாம்பிள் கேட்டு அந்த ஃபார்முலா எழுதிட்டு போடுங்க. ஓகே, இதோட ஃபார்முலா 1 by s minus a. அதுமாதிரி லேப்லஸ் ஆஃப் சைன் 80. சைன்னாலே மேலே ஏ வரும் சொல்லியிருக்கேன். ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ அந்த ஏ இருக்கிற இடத்துல தான் 3ன்னு இருக்குது. ஆன்சர் என்ன வரும்? டைப் பண்ணுங்க. ஸோ அகெயின் டோன்ட் ரைட் ஏ. ஏயோட வேல்யூ தான் 3. மேலே நம்ம 3 தான் போடணும், ஏன்னு போடக்கூடாது. ஜனனி திங்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்போ ஃபார்முலா சைடில் எழுதிட்டேன். அந்த ஏ இருக்கிற இடத்துல நம்ம இந்த 3யை போடணும், அவ்வளோதான். அப்போ 3 by s square plus 3 square, that is 9. The answer. ஓகே குட். இப்போ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம சம் போடுறோம். இதான் இப்படி தான் 2 மார்க் கேட்பாங்க. இதெல்லாமே நம்ம போடுறது 2 மார்க் தான். லேப்லஸ் ஆஃப் காஸ் 60. ஸோ காஸோட ஃபார்முலா இருக்கா? காஸ்னா மேலே எஸ் வரும். காஸ் 80னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்.
ஸோ இதை ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ளஸ் வரும், மைனஸ் வராது. ஹெச்னு வந்தால் டவுனில் மைனஸ் போடணும். ஓகே. ஸோ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர். வெரி குட். அதர்ஸ் generally right. Others வேற s by s square plus 6 square. 6 6 are 36. Okay. So all of you okay this? Good. Very good. So அடுத்த problem. Laplace of sin ht. So நம்ம Laplace of sin h ஃபார்முலா பார்த்தோம். ஃபார்முலா மேலே அதே ஃபார்முலா தான், டவுனில் மைனஸ் வரும். அந்த சைனோட ஃபார்முலா தான் டவுனில் மைனஸ் வரும். இப்போ இந்த சம்மில் டீக்கு பக்கத்தில் என்ன இருக்குன்னா, எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏவோட வேல்யூ 1. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டீக்கு பக்கத்தில் ஹெச்சை போட்டுறாதீங்க. ஹெச்சுக்கு டீக்கு நடுவில் நம்பர் வந்து எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏ இருக்கிறத நீங்கள் 1 அப்ளை பண்ணணும். வெரி குட். 1 by s square minus 1. சூப்பர். அப்போ ஏ வந்து 1, s square minus 1 square is 1. The answer. Good. Sixth problem. Laplace of cos h 2t. Laplace of cos h 2t. cos ஃபார்முலா தெரியல, மேலே s வரும், s square minus a square. மேலே s வரும். s2 கிடையாது, s. ஃபார்முலா நல்லா படிங்க. ஓகே, ஃபார்முலா நல்லா படித்தாலே சம் ஈஸியாக போட்டுடலாம். எல்லாம் சம் டக்குன்னு ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஃபார்முலா நல்லா தரவாக படிச்சிருங்க. 3-4 வாட்டி எழுதி பாருங்கள். ஓகே. இந்த அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த சப்ஜெக்ட் பேர் மக்கப் சப்ஜெக்ட் தான். ஃபார்முலாவை நீங்கள் மக்கப் பண்ணி தான் ஆகணும். அது வேறு வழியே இல்லை. நானாக இருந்தால் கூட மக்கப் பண்ணனா தான் சம் போட முடியும். புரியுதா? ஸோ s by s square minus a square. a square is 2 square, that is 4. ஸோ ஃபார்முலா சைடில் எழுதுன்னு பாருங்கள். cos h 80னா மேலே s வரும், கீழே s square minus a square. அந்த a இருக்கிறதுல 2 square 4 ஆயிடும். ஓகே. நெக்ஸ்ட் சம் 7th. Laplace of t power 4. லாஸ்ட் ஃபார்முலா 8th ஃபார்முலா படிச்சல. இது யார் ஆன்சர் பண்ணுறா பார்க்கலாம். t power 4. அப்போ என்ன வரும்? அந்த ஃபார்முலா என்ன இருக்கா? 4 n ஃபேக்டோரியல் பை அந்த நம்பர் அப்படியே போடணும், கீழே ஒன்று ஆட் பண்ணணும், s பவர் ஒன்று ஆட் பண்ணணும். ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இந்த 8th ஃபார்முலா மறக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வெரி குட். குட். அதாவது லேப்லஸ் ஆஃப் t பவர் nனா n ஃபேக்டோரியல் பை s பவர் n plus 1. ஸோ அந்த n இருக்கிற இடத்துல 4. அப்போ 4 ஃபேக்டோரியல் பை s பவர் 4 plus 1 5 ஆயிடும். 4 ஃபேக்டோரியல்னா 1 into 1லேருந்து 4 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 into 3 into 4 மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 24ன்னு வரும். கீழே s பவர் 5 அப்படியே போட்டுருங்க. ஸோ ஃபார்முலா சைடில் எழுதியிருக்கேன். ஸோ அந்த 8 ஃபார்முலா வச்சு நம்ம சம் பார்த்துட்டோம். அதில் ஃபஸ்ட்டு 1க்கு தேவையில்லை, அது 1 by s அப்படி தான் வரும். மீது 7 ஃபார்முலா வச்சு நம்ம சம் பார்த்துருக்கோம். இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளத்தில் கேட்பாங்க. ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ்? டைப் எஸ் ஆர் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8th. லேப்லஸ் ஆஃப் 2t plus 3. இதை நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்னா, லேப்லஸ் ஆஃப் இந்த 2 வெளியே எடுத்துருங்க. லேப்லஸ் ஆஃப் t plus லேப்லஸ் ஆஃப் 3. அதாவது லேப்லஸ் ஆஃப் 2 இருக்கு. லேப்லஸ் ஆஃப் 2t plus லேப்லஸ் ஆஃப் 3ன்னு வரும். அந்த டீக்கு பக்கத்தில் 2 வெளியே போட்டுருங்க. ஸோ இப்போ இந்த 2 அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த டீக்கு மேலே 1 இருக்கு. நம்ம மேலே இருக்க அதே ஃபார்முலா தான். ஸோ அப்போ ஆன்சர் t பவர் மேலே 1 இருக்கு. அப்போ 1 ஃபேக்டோரியல் இங்கே இன்ட்டு போட்டுக்கோங்க. 1 ஃபேக்டோரியல் பை s பவர் 1 plus 1 2 ஆயிடும். அடுத்து லேப்லஸ் ஆஃப் 3 ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1னா 1 by s, அப்போ 3னா 3 by s. ஸோ இதான் ஆன்சர். இட் இஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ? ஸோ லேப்லஸ் ஆஃப் 2t plus 3 இருக்கா, இதை தனித்தனியாக லேப்லஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லேப்லஸ் ஆஃப் 2t plus லேப்லஸ் ஆஃப் 3. அந்த 2 வெளியே போட்டுருங்க. 2க்கு எதுவும் பண்ணாதீங்க. டீக்கு மேலே 1 இருக்கு. டீனா மேலே 1 இருக்குன்னு வச்சு 1 போட்டுக்கோங்க. அப்போ அந்த ஃபார்முலாவில் அப்போ 1 ஃபேக்டோரியல் பை s பவர் 1 plus 1 2 ஆயிடும். 1 ஃபேக்டோரியல்னா 1 தான். அதனால அந்த 1 இன்ட்டு ஃப்ரண்ட்ல 2, அப்போ 2 by s ஸ்கொயர், இங்கே 3 by s. So all of you okay this problem? Type okay.
இது புரியுதா? இந்த மாதிரி சம் கேட்பாங்க. இது 2 மார்க்ல கேட்டிருக்காங்க அந்த மாதிரி சம்ஸ். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் மிங்கிள் பண்ணி கொடுப்பாங்க. லேப்லஸ் ஆஃப் sin 6t plus e power minus 8t plus 16t plus 7. இப்போ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 4 இது இருக்கு. 4 லேப்லஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் சைனுக்கு என்னது a பை a வந்து 6 பை s ஸ்கொயர் பிளஸ் 6 ஸ்கொயர் 36 வந்துடும். அடுத்து e பவர்னாலே 1 பை s, அங்கே மைனஸ் 8 அப்போ பிளஸ் 8 போடுறோம். அடுத்து 16 அப்படியே வச்சுக்கோங்க. இது t பவர் 1, ஸோ இன்ட்டு போட்டுட்டு அப்போ 1 ஃபேக்டோரியல் பை s பவர் 1 பிளஸ் 1 2, இது எதாவது மேலே போட்டு அதே தான். 7னா 7 பை s. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா 1னா நம்ம 1 பை s போடுவோம்ல, அப்போ 7னா 7 பை s போடுங்க. ஃபர்ஸ்ட் sin 60 ஃபார்முலா போட்டிருக்கேன். e பவர் 8 அதோட ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கேன். 1 பை s மைனஸ் பிளஸ் 8 ஆயிரும். 16 எதுவும் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு t பவர் 1னா அந்த 8th ஃபார்முலா 1 ஃபேக்டோரியல் பை s பவர் 1 பிளஸ் 1 2 ஆயிரும். லாஸ்ட் 7னா 7 பை s. ஸோ இட் இஸ் ஓகே. அந்த 16 இன்ட்டு 1 அது நம்ம 16 போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல. ஸோ இதான் ஆன்சர். இந்த ப்ராப்ளம் ஓகேவா? டைம். ஓகே, இன்னொரு சம் போடுறேன். இப்போ போட்டது எல்லாமே சம்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்ட சம் தான் அது. லேப்லஸ் ஆஃப் t பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம a பிளஸ் b ஹோல் ஸ்கொயரில் எக்ஸ்பேண்ட் அதில் அப்ளை பண்ணணும். a ஸ்கொயர் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அதாவது இப்போ t பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னா a இருக்கிறதுல t போடுங்க. அப்போ t ஸ்கொயர் 2 இன்ட்டு t இன்ட்டு 2ன்னு வரும். அதாவது 2 இன்ட்டு a வந்து t, b வந்து 2 மல்டிப்ளை பண்ணால் 4tன்னு வந்துடும். ப்ளஸ் அடுத்தது b இருக்கிறதுல 2 ஸ்கொயர் போட்டால் 4ன்னு வந்துடும். ஸோ இந்த மேலே இருக்கிற ஃபார்ம் நம்ம நார்மலாக படித்த ஃபார்முலா தான் ஸ்கூலில். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி a இருக்கிறதுல t, b இருக்கிறதுல 2 போட்டால் எனக்கு இது வரும். ஸோ அதனால் லேப்லஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த t பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் அந்த ஃபார்முலாவில். எடுத்தோன்னா லேப்லஸ் கண்டுபிடிக்கல. ஃபஸ்ட்டு நான் இந்த ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் தான் நான் லேப்லஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லேப்லஸ் ஆஃப் t பவர் n, அதாவது t பவர் n 8th ஃபார்முலா படித்தோம்ல, n ஃபேக்டோரியல் பை s பவர் n பிளஸ் 1. ஸோ இந்த ஃபார்முலாவை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதை வச்சு அந்த சம் போட போகிறோம். இப்போ t பவர் 2 n வந்து அப்போ 2 ஃபேக்டோரியல் பை s பவர் 2 பிளஸ் 1 3ன்னு வரும் ஃபர்ஸ்ட். அடுத்து அந்த 4 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு இங்கே டீக்கு மேலே 1 நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ அதே ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது 1 ஃபேக்டோரியல் பை s பவர் 1 பிளஸ் 1 2ன்னு ஆயிரும். அடுத்து லேப்லஸ் ஆஃப் 4னா உங்களுக்கு தெரியும், 4 பை s ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 ஃபேக்டோரியல் என்னது 1 இன்ட்டு 2 2ன்னு ஆயிரும். s பவர் 3 4 இன்ட்டு 1 அது 4 பை s ஸ்கொயர். அடுத்து லாஸ்ட் 4 பை s. இதான் ஆன்சர். ஸோ அதனால் இந்த சம்மில் t பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம வந்து லேப்லஸ் கண்டுபிடிக்கணும். ஒரு தான் லேப்லஸ் ஆஃப் t ஸ்கொயர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி t ஸ்கொயர்னா அந்த 2 தான் n. அப்போ 2 ஃபேக்டோரியல் பை, ஸோ இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க 2 ஃபேக்டோரியல் பை 2 பிளஸ் 1 3. அடுத்து இது 1 இருக்கு. அப்போ 1 ஃபேக்டோரியல் பை s பவர் 2, அந்த 4 அப்படியே வச்சிருங்க. அடுத்து லேப்லஸ் ஆஃப் 4னா 4 பை s. இது ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ் ப்ராப்ளம். இந்த கொஸ்டினும் சம்டைம் 5 மார்க்ல கூட இது கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த t பிளஸ் 2 ஹோல் ஸ்கொயரை சைடில் நான் போட்டு அந்த ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. அந்த a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அது வந்து ஃபார்முலா இது புரியுதா? ஸ்கூலில் படிச்சிருப்பீங்களா, a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். அந்த a இருக்கிறதுல t, b இருக்கிறதுல 2 சப்ஸ்டியூட் பண்ணால் அந்த ஃபார்முலா கீழே எழுதிட்டேன். ஓகே, இப்போ அதை ஒன்றா லேப்லஸ் பண்ணுங்க. t ஸ்கொயர் என்ன வரும், அடுத்து 4 அப்படியே வச்சு t பவர் 1க்கு என்ன வரும், 4ஓட லேப்லஸ் 4 பை s. ஒன்று கிளியராக போட்டிருக்கேன். I think it is all of you okay. ஓகே, இதே மாடல் இன்னொன்னா போடுறேன். லேப்லஸ் ஆஃப்
t power 5 whole square. ஸோ அதே அந்த a plus b whole square ஃபார்முலா இது நீங்கள் ஸ்கூலில் படித்தது a square 2b plus b square. இப்போ எனக்கு t plus 5 whole square தேவை. t இருக்கிறதுல t, அப்போ t square வரும். அடுத்து 2 இன்ட்டு t இன்ட்டு அது பாருங்க, அது 2 அப்படியே வச்சுக்கோங்க. a வந்து t, b வந்து 5. 2 5 are 10, அதனால 10 t போடுறேன். அடுத்து b 5, 5 ஸ்கொயர்னா 5 5 are 25. இந்த ஸ்டெப் புரியுதா உங்களுக்கு? அந்த t plus 5 whole square நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆல்ரெடி ஓகே திஸ் ஸ்டெப், இந்த ஸ்டெப் ஓகேனா அது ஈஸி, ஒன்றுமே இல்லை. அதுக்கு தான் நம்ம லேப்லெஸ் ஈஸியாக போட்டுடலாம். இதுதான் மெயின். ஆல்ரெடி ஓகே திஸ் ஸ்டெப் t ஸ்கொயர் 10t plus 25. மேலே இருக்க அந்த ஃபார்முலா படிங்க, அதை வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ இதில் எழுதுறேன் லேப்லெஸ் ஆஃப் அதான் அந்த t ஸ்கொயர் 10t plus 25. இந்த டீக்கு மேலே 1 போட்டுங்க. இப்போ நம்ம இந்த லேப்லெஸ் ஆஃப் t பவர் n ஃபார்முலா வந்து n ஃபேக்டோரியல் பை நம்ம இந்த 8th ஃபார்முலா படிச்சோம்ல, இந்த ஃபார்முலா எல்லாம் மக்கப் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சா சம் போட போகிறோம். இப்போ பாருங்க n வந்து 2 t ஸ்கொயர், அப்போ 2 ஃபேக்டோரியல் பை s பவர் 2 plus 1 3. இந்த n இருக்கிற இடத்துல இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. n இருக்கிறதுல அப்போ மேலே 2 ஃபேக்டர் வரும், கீழே s பவர் 2 plus 1 3, அதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 10 அப்படியே இருக்கட்டும் இன்ட்டு அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா 1, அப்போ 1 அப்ளை பண்ணா 1 ஃபேக்டோரியல் பை s பவர் 2ன்னு வந்துடும். n இருக்கிறதுல 1 plus 1 2 ஆயிடும். அடுத்து லேப்லெஸ் ஆஃப் 25னா, ஸோ லேப்லெஸ் ஆஃப் 25 இஸ் நத்திங் பட் 25 divided by s ன்னு வந்துடும். ஓகே, லேப்லெஸ் ஆஃப் 25னா 25 by s, இது நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. லேப்லெஸ் ஆஃப் 1னா 1 by s, அந்த ஃபார்முலா. அந்த 25 அப்படியே போட்டு கீழே s. ஸோ 2 ஃபேக்டோரியல்னா 2 divided by s cube. 10 1 ஃபேக்டோரியல்னா 1 தான், 1 into 10 10 வந்துடும் பை s ஸ்கொயர். அடுத்து அந்த 25 by s அப்படியே போட வேண்டியதான். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ சம்டைம் இது மோஸ்ட்லி 2 மார்க், சம்டைம் 5 மார்க்கில் கூட கேட்கலாம், கேட்டாங்கன்னா உங்களுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே பேசிக்காக அந்த 8 ஃபார்முலா படித்து எப்படி சம் போடணும் அதுதான் இப்போ பார்த்துருக்கோம். இப்போ நான் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டின்னு அந்த கான்செப்ட் சொல்ல போகிறேன். ஓகே, இது திஸ் இஸ் ஆல் ஆஃப் யூ ஓகே, அப் டு 8 ஃபார்முலா ஓகேவா? அந்த டெஃபினிஷன் 9 ஃபார்முலா இதை வச்சு சம்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 2 மார்க் அட்டன் பண்ணிடலாம். So all of you okay type yes or okay type. இப்போ ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி சொல்லி தர போகிறேன். இதுதான் 5 மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த 8 ஃபார்ம்லாம் தரவாக இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அப்படியே சம் போட்டுடலாம். ஓகே, அதுக்கு அந்த சம் சொல்கிறேன். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம். ஓகே, அதாவது லேப்லெஸ் ஆஃப் e பவர் 8t f of t. இது என்ன பண்ணுவாங்கன்னா f of s minus i தான் அந்த ப்ராப்பர்ட்டி. இது if Laplace of f of t equal to capital F of s, then இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ இது தேவையில்ல, இதை வச்சு சம் அது சம்மை பார்த்தா உங்களுக்கு புரியும். லேப்லஸ் ஆஃப் e பவர் மைனஸ் 2t sin 3t தான் சம். இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த e பவர் கூட இந்த e பவர் இருக்குல்ல, இது கண்டிப்பாக இருக்கும், e பவரில் தான் ஒன்று இருக்கும். இது பக்கத்தில் சைன் இல்லைன்னா காஸ் இல்லை டி பவர், சைன் வரலாம், காஸ் வரலாம், இல்லை டி பவரில் ஏதாவது நம்பர், இந்த 3 இது ஏதாவது ஒரு சம் வரும். நடுவில் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்காது. நடுவில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை எதுவுமே இல்லைன்னா இது மல்டிப்ளை, இது அது அங்கே எதுவுமே இருக்காது. நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருந்தால் நீங்கள் தனித்தனியாக ஃபார்முலா போட்டுடலாம். இந்த இ பவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, அந்த ஃபார்முலா சைனுக்கு தனித்தனியாக. நடுவில் எதுவுமே இல்லை, அது தட் இஸ் நத்திங் பட் மல்டிப்ளிகேஷன். அது அந்த மல்டிப்ளிகேஷன் அவங்க கொடுக்க மாட்டாங்க, அங்கே எதுவுமே நடுவில் இல்லைன்னா அது மல்டிப்ளிகேஷன். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தா இது நம்ம ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் போடணும். அவ்வளோத்தி ஓகே. அதாவது லேப்லஸ் ஆஃப் இ பவர் கொடுப்பாங்க, பக்கத்தில் சைன் இருக்கலாம், காசு இருக்கலாம், டி இருக்கலாம். இந்த இ பவர் கொடுத்து பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஃபைண்ட் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி கான்செப்டில் போடணும்.
இப்போ நான் ப்ராப்ளம் போடும்போது புரியும். இந்த கொஸ்டின் புரியுதா? இ பவர்னு ஒண்ணு குடுப்பாங்க. பக்கத்துல சைன் இருக்கலாம், காசு இருக்கலாம், டி பவர். 3ல ஏதாவது இருக்கலாம். இப்ப நம்ம சம் போடும்போது புரியும். ஸோ அழப்பி ஓகே. கொஸ்டின் புரியுதா? லேப்லஸ் ஆஃப் இ பவர் பக்கத்துல சைன் இல்லைன்னா காஸ் இல்லைன்னா டி ஏதாவது 3 வரும். நடுவுல வந்து எதுவுமே இருக்காது. இது வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும். இந்த மாதிரி வந்தா இது ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி கான்செப்ட்ல போடணும். அழப்பி ஓகே திஸ் ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். இதுதான் 5 மார்க்ஸ் சம்ல கேட்பாங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா சம் பார் அழப்பி லிசன். இதை கேர்ஃபுல் லிசன் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ எடுத்தோன்னு என்ன பண்றீங்கன்னா அந்த இ பவரை எதுவும் பண்ணாதீங்க. அந்த இ பக்கத்துல இருக்கிற அந்த சைன் அதோட ஆன்சரை கண்டுபிடிங்க. நமக்கு லேப்லஸ் ஆஃப் சைன் ஏடி ஃபார்முலா படிச்சிருக்கீங்க. அந்த ஃபார்முலா வந்து a பை s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இது ஃபார்முலா ஓகே. ஸோ அந்த a இருக்கிறதுல இங்க 3 இருக்கு. அப்போ 3 பை s ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் 9 வரும். இது ஓகேவா? அந்த ஈய வந்து அப்படியே விட்டுருங்க. ஈக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதோட லேப்லஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. இந்த ஸ்டெப் ஓகேவா? ஸோ இது வரைக்கும் போட்டா 2 மார்க். இன்னும் சம் முடியல. இது நீங்க எல்லாம் ஈஸியா போடலாம். திஸ் ஸ்டெப் ஓகே ஆல் ஆஃப் யூ டைப். கொஸ்டின்ல லேப்லஸ் ஆஃப் ஈன்னு ஒன்று கொடுப்பாங்க. பக்கத்துல சைன் இருக்கலாம், ஆர் காசு இருக்கலாம், இல்ல டி பவர். இந்த 3 இது ஏதாவது ஒன்று சேர்ந்து வரும். இது 3 இது வந்தாலும் நீங்க எடுத்தோடனே அந்த ஈயை கண்டுபிடிக்காத. பக்கத்துல என்ன கொடுக்குறாங்களோ அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டேன்னா இப்போ அந்த கொஸ்டின் எழுதுங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை அப்படியே ஃபுல்லா எழுதிருங்க. கொஸ்டின் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்றீங்கன்னா கொஸ்டின் எழுதிட்டு நீங்க மேல கண்டுபிடிச்ச அந்த ஆன்சரை ஒரு பாக்ஸ்ல போடுங்க. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்ல நான் மேல கண்டுபிடிச்ச அதே ஆன்சர் அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு இங்க டவுன்ல எஸ் டென்ஸ் டு எஸ் இந்த மாதிரி எழுதிட்டு இந்த ஈக்கு மேல என்ன நம்பர் இருக்கு பாருங்க. ஈக்கு மேல இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட ஆப்போசிட். அந்த நம்பர் ஆப்போசிட் என்ன வரும் டைப் பண்ணுங்க. நான் அகைன் ரிப்பீட் பண்றேன். கொஸ்டின் எழுதிட்டேன். மேல நம்ம கண்டுபிடிச்ச அந்த சைனோட ஆன்சர் எழுதிட்டேன். ஒரு ஃபுல் பாக்ஸ் போட்டுக்கோங்க. கீழே எஸ் டென்ஸ் டு எஸ் எஸ் ஆர் மார்க் எஸ் அது போட்டுட்டு அந்த ஈக்கு மேல என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட். அதான் கேட்டேன். ஈக்கு மேல இருக்க நம்பர் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்ன வரும்? ஒரு ஆள் டைப் பண்ணிருக்கீங்க. அதான் சொன்னது. ஸோ என்ன நம்பர் ஈக்கு பவர்ல இருக்கிற நம்பர் -2 இருக்கா அதுக்கு ஆப்போசிட் நம்பர் என்னன்னு கேட்டேன். வெரி குட். அதர்ஸ் ஆல் ஆஃப் யூ. ஸோ அந்த நம்பரை யூ ரைட் இட் ஹியர். இந்த எஸ்க்கு பக்கத்துல +2 எழுதிக்கோங்க. இந்த ஸ்டெப் புரியுதா ஆல் ஆஃப் யூ? ஸோ அகைன் ரிப்பீட் பண்றேன். இந்த மாதிரி இ பவர் பக்கத்துல ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சைன் காஸ் அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. அந்த ஆன்சரை ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு எஸ் டென்ஸ் டு எஸ் ஈக்கு மேல இருக்க நம்பரை அங்க ஆப்போசிட்ல எழுதிக்கோங்க. ஓகே எழுதிட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸோ இதுதான் பை ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ என்ன பண்ணா இந்த சைட்ல பை ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி எஸ்பின்னு எழுதிக்கோங்க. தட் மீன்ஸ் என்னன்னா இப்போ இந்த சம்ல இந்த பாக்ஸ்க்குள்ள எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அந்த இடத்துல s+2 மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இந்த பாக்ஸுக்குள்ள எங்க எஸ்ன்னு இருக்கோ அந்த இடத்துல s+2 மாத்த போறோம். அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ மேல இருக்க 3 அப்படியே போட்டுருங்க. கீழே எஸ் இருக்கா அந்த எஸ் இருக்கிற இடத்துல s+2 மாத்திட்டு அந்த ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க +9. ஸோ இதான் ஆன்சர். ஆல் ஆஃப் யூ ஓகே. இதான் 5 மார்க். என்ன பண்ணிருக்கேன் சைனோட ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் ஆன்சர். இப்போ அந்த இடத்துல ஒண்ணுமே இல்லை. அந்த எஸ் இருக்குல்ல அந்த எஸ் இருக்கிற இடத்துல ஈக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் ஆப்போசிட் எஸ்க்கு பக்கத்துல போடுங்க. அதான் ஆன்சர். ஸோ அந்த ஷிஃப்டிங்னா என்னன்னா ஒண்ணுமே இல்லை. அந்த எஸ் இருக்கிற இடத்துல எஸ்க்கு பக்கத்துல ஈக்கு மேல -2 இருக்கா ஆப்போசிட் +2. அப்ப அந்த எஸ்க்கு பக்கத்துல +2 போட்டுருங்க. அவ்வளவுதான். ஈஸி நான் வச்சுக்கலாம். நான் அகைன் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. நம்ம அந்த சைனோட ஆன்சர் அப்படியே போட்டுட்டு இந்த எஸ் இருக்குல்ல அந்த ரவுண்ட் பண்றேன் பாருங்க. இந்த எஸ் இருக்கிற இடத்துல இந்த -2 ஆப்போசிட் போடுங்க. அப்ப என்ன வரும்? அந்த எஸ் பக்கத்துல ஆப்போசிட் என்னது -2 +2 போட்டுட்டு அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கோங்க +9. இதான் ஆன்சர். இதை தான் நான் வந்து ஸ்டெப்பா எழுதியிருக்கேன். ஸோ நீங்க கண்டுபிடிச்ச அந்த சைன் ஆன்சர் தான் ஆன்சர். எஸ்க்கு பக்கத்துல +2 போடுங்க. அவ்வளவுதான். ஒண்ணுமே இல்லை. அந்த -2 தூக்கி ஆப்போசிட் +2ன்னு எஸ்க்கு பக்கத்துல போட்டுருங்க. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. நான் ஓகேவா? நாளைக்கு ஓகே. இன்னும் 2 சம் போட்டு நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். இன்னொரு சம் போடுறேன் பாருங்க.
ஸோ இந்த ஸ்டெப்க்கு அடுத்தது இந்த s plus 2 அந்த a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இது சார் எனக்கு அந்த ஃபார்முலா தெரியாதுன்னா விட்டுருங்க. தெரிஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாவில் a வந்து s b வந்து 2ன்னு அப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி அது மேலே நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் இன்னொரு சம் போடுறேன். லேப்லஸ் ஆஃப் e பவர் மைனஸ் 3t sin 2t தான் சம். நான் ஒரே ஸ்டெப்பில் போடுறேன். எடுத்தோன்னே இந்த சைன் இருக்குல்ல அதோட லேப்லஸ் மட்டும் கண்டுபிடிங்க. ஈன்னு வந்தால் அது எதுவும் பண்ணாதீங்க. சைனோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும். சைன் ஃபார்முலானது இந்த ஃபார்முலா எழுதுன்னு பாருங்க. sin 8t இதோட ஃபார்முலா a by s square plus a square. ஸோ அந்த a இருக்கிறதுல 2 இருக்கு. அப்போ 2 by s square plus 2 square 4 வந்துடும். ஓகே, இது ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. அடுத்து கீழே s டென்ஸ் டு s போட்டுட்டு இந்த ஈக்கு மேலே என்ன நம்பர் இருக்கு பாருங்க. அந்த நம்பரோட ஆப்போசிட் நம்பரை இந்த பக்கத்தில் போடுங்க. ஆப்போசிட்னா +3. இந்த ஸ்டெப் புரியுதா உங்களுக்கு? என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? அந்த ஈக்கு பக்கத்தில் இருக்க சைன் அதோட லேப்லஸ் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை ஒரு பாக்ஸில் போட்டுருங்க. எஸ் டென்ஸ் டு எஸ் எழுதிட்டு ஈக்கு மேலே என்ன நம்பர் இருக்கோ அதோட ஆப்போசிட் நம்பரை லாஸ்ட்டில் போடுங்க. இந்த ஸ்டெப் இஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ? இந்த ஸ்டெப் ஓகேனா அடுத்த ஸ்டெப் ஒன்றுமே இல்லை. அடுத்த ஸ்டெப் அதே தான். அந்த எஸ் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த எஸ் இருக்கிற இடத்துல s plus 3 போட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு. வெரி ஈஸி. ஒரு 3-4 சம் நீ ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்க? மேலே இருக்க ஆன்சர் அப்படியே எழுதுங்க. அந்த மேலே இருக்க ஆன்சர், ஆனால் அந்த எஸ் இருக்கிற இடத்துல s plus 3ன்னு போட்டுக்கோங்க. அதாவது இந்த s plus 3 இருக்குல்ல இதுதான் அந்த எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும் மேலே இருக்கிறதுல. அப்போ ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ இதான் ஆன்சர். ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ்? ஸோ இதே தான் புரியுதா? அந்த எஸ்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அந்த எஸ் அப்படியே அங்கே தூக்கிட்டு அங்கே s plus 3 போட்டுருங்க. போடும்போது அதை ஒரு ப்ராக்கெட்டில் போடுங்க. அவ்வளோதான். ஆல் ஆஃப் யூ ஓகே? இன்னும் 2-3 சம் போட போகிறோம். ஸோ இது 5 மார்க்கில் கேட்பாங்க. ஒரு ரெண்டே ஸ்டெப் தான். ஓகே, வெரி குட். எக்ஸ்ப்ளோரரி ஃபுல் ஆன்சர் சூப்பராக போட்டீங்க. குட். ஓகே, நம்ம இன்னொரு சம் போடுறோம். லேப்லஸ் ஆஃப் e பவர் மைனஸ் 2t cos 3t. இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ லேப்லஸ் ஆஃப் காஸ் 80யோட ஃபார்முலா படிங்க. காஸ்னா உங்களுக்கு தெரியும், மேலே s வரும், s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். அந்த 8 ஃபார்முலா இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களாம் அகெயின் இந்த வீடியோ நான் போடுவேன், ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்கள். அந்த 8 ஃபார்முலா தரவாக படிச்சிருங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் 5 மார்க்கில் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஓகே ஓகே, நான் என்ன பண்ணுறீங்க? ஸோ அந்த ஒரு பாக்ஸ் போட்டுட்டு காஸ்ட்னா என்ன வரும்? s by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். a வந்து 3 ஸ்கொயர் 9 வந்துடும். அடுத்து இந்த இடத்துல s டென்ஸ் டு sன்னு போட்டுட்டு ஈக்கு மேலே என்ன நம்பர் இருக்கோ அது ஆப்போசிட். இங்கே இருக்கிற நம்பர் ஆப்போசிட் வந்து +2. இந்த ஸ்டெப் ஓகேவா? டேக் அந்த ஈயோட லேப்லஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்ல. இ பக்கத்தில் என்ன இருக்கோ அதோட லேப்லஸை கண்டுபிடிங்க. ஒரு பாக்ஸில் போடுங்க. s டென்ஸ் டு sன்னு போட்டுட்டு அந்த ஈக்கு மேலே இருக்க நம்பர் ஆப்போசிட் நம்பரை எஸ்க்கு பக்கத்தில் போடுங்க. இப்போ அந்த s இருக்கிற இடத்துல எங்கெல்லாம் மேலே, இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா மேலே s இருக்கு, கீழே s இருக்கு. அப்போ அந்த ரெண்டு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் எங்கெல்லாம் s இருக்கோ, அதாவது இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த s மைனஸ் 2 தூக்கி போடணும். அந்த s ரீப்ளேஸ் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ மேலே s plus 2 வந்துடும், கீழேயும் s plus 2 வரும், ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9. ஸோ இதான் ஆன்சர். இட் இஸ் ஓகே. அடுத்து அந்த s plus 2 ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. a ஸ்கொயர் 2ab அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஃபைனலாக ஆன்சர் போடலாம். ஸோ இது வரைக்கும் போட்டாலே ஓகே. அந்த a plus b ஹோல் ஸ்கொயர் தெரிஞ்சுன்னா அதான் பர்ஃபெக்ட் ஆன்சர். Switch numbers. Switch number I can't understand. என்ன கேட்குறீங்க புரியல. கொஸ்டின்ல வந்து switch நம்பர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சார்.
எதை சொல்றீங்க புரியல. சரி, அதாவது இந்த கீழே மேல இருக்க s plus 2 அப்படியே போடுங்க. இந்த s plus 2 ஹோல் ஸ்கொயர் இப்பதான் மேல ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன். a ஸ்கொயர் s ஸ்கொயர் 2 into s into 2 4s plus 2 2s are 4. அதாவது ஃபர்ஸ்ட் s ஸ்கொயர் லாஸ்ட்ல 2 ஸ்கொயர் 4 நடுவில் என்ன வரும்னா 2 into s into 2 4sன்னு வரும். ஸோ அப்போ அந்த ஆன்சரை கீழே எழுதுங்க. அப்போ s ஸ்கொயர் 4s plus 4 வரும். அந்த 4ஐயும் இந்த 9 ஆட் பண்ண 13 ஆயிடும். அதனால 4 plus 9 எழுதாதீங்க. 4 9 ஆட் பண்ண 13 போட்டுருங்க. ஐ திங்க் இட் இஸ் ஓகே. இது கிளியரா? இல்ல அவங்க ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க கொஸ்டின்ல ஃபைண்ட் லேப்லஸ் இப்படி தான் கொடுப்பாங்க. நீங்க தான் பை ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி சொல்லி சம் போடணும். அந்த இ பவர் பக்கத்துல காசு நடுவில் பிளஸ் மைனஸ் வந்தால் அப்படி போடக்கூடாது, தனித்தனியாக போடணும். இந்த மாதிரி சம் வந்தாலே நம்ம தான் போடணும். ஸோ நீங்கள் சைடில் மட்டும் பை ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அந்த ஒரு வேர்டை போட்டுட்டு இப்படியே போட்டுற வேண்டியது ஆன்சர். நிறைய புக்கில் வேற ஒரு மெத்தடில் போடுவாங்க. இது இட் இஸ் ஈஸி மெத்தட். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாரும் நான் இப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்படியே போடுங்க, இதான் ஈஸி. ஓகே ஆல் ஓகே திஸ் இன்னும் சம் போடலாம். ஸோ லாஸ்ட் டைம் கொஸ்டின்ல இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாங்க. இது பாருங்க, லேப்லஸ் ஆஃப் இ பவர் 2t t பவர் 3. இப்போ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா t பவர் 3 லேப்லஸ் ஆஃப் அந்த எடுத்தோட நம்ம t தான் கண்டுபிடிக்கணும். அந்த e வந்து நம்ம அதை ஷிஃப்டிங் தான் அப்ளை பண்ணணும், அதை எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த t பவர் n ஃபார்முலா, t பவர் n ஓட ஃபார்முலா எழுதுறேன். n ஃபேக்டோரியல் பை s பவர் n plus 1. ஸோ அப்போ இந்த n இருக்கிற இடத்துல 3 ஃபேக்டோரியல்னா 1 into 2 into 3 6, நான் டேரெக்டாக 6ன்னு போட்டுறேன். பை s பவர் n வந்து 3 plus 1 4 வந்து இது ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கேன் புரியுதா? என்ன பண்ணியிருக்கேன் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த 3ஐ அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். யாரும் மார்க் போட்டு காமிச்சிருப்பாருங்க. அப்போ மேலே 3 ஃபேக்டோரியல் வரும். 3 ஃபேக்டோரியல் வேல்யூ வந்துன்னா 1 into 2 into 3, அதுதான் 6ன்னு போட்டிருக்கேன். டவுனில் s பவர் 3 plus 1 4 ஆயிடும். ஸோ அதான் அந்த ஆன்சர் தான் டேரெக்டாக எழுதியிருக்கேன். ஓகே, அடுத்து கீழே எஸ் டென்ஸ் டு எஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஈக்கு மேலே ஆப்போசிட் அங்கே 2 + 2 இருக்கு, அப்போ ஆப்போசிட் -2. ஓகே, ஸோ நவ் இப்போ இந்த இதை அப்படியே எஸ்ல அப்ளை பண்ணுங்க. உள்ள இப்போ ப்ராக்கெட் எடுத்துருங்க. மேலே 6, கீழே அந்த எஸ் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. எஸ் இருக்கிற இடத்துல அந்த s -2 போட்டுட்டு பவர் அந்த 4 அப்படியே போட்டுருங்க. இதான் ஆன்சர். இதை எதுவும் பண்ண, இதை எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்ல. இதான் ஆன்சர். நான் போட்ட ஆன்சர் தெரியுதா ஸ்க்ரீன்ல? தெரியல எனக்கு. ஓகே ஓகே, இப்போ நான் ஓகேவா? நான் இன்னொரு சம் நான் போடுறேன். அதே மாடல் ஒரு சம் போடுறேன். லேப்லஸ் ஆஃப் இ பவர் 3t t ஸ்கொயர், இதான் ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா லேப்லஸ் ஆஃப் t பவர் n ஃபார்முலா n ஃபேக்டோரியல் பை s பவர் n plus 1. ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறோம், இங்கே இருக்கிற 2 இருக்குல்ல, அதை அப்படியே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்போ 2 ஃபேக்டோரியல் என்னது 1 into 2 2ன்னு வரும். டவுனில் எஸ் அந்த 2 plus 1 3 ஆயிடும். ஓகே, இதை ஒரு பாக்ஸில் போடுங்க. அடுத்து எஸ் டென்ஸ் டு எஸ் போட்டுட்டு இந்த ஈக்கு மேலே இருக்கிற ஆப்போசிட் நம்பர் அங்கே +3 இருக்கு, -3. ஸோ இப்போ இந்த இதுவை எஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த பாக்ஸ்குள்ளே எங்கே எஸ் இருக்குன்னா கீழே தான் எஸ் இருக்கு. அந்த எஸ் இருக்கிற இடத்துல இந்த x -3 எழுதிட்டு மேலே ஹோல் பவர் 3 அப்படியே விட்டுருங்க. இதை எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண தேவையில்ல. இதான் ஆன்சர். இது ஓகேவா? இதுதான் நான் மேலே சொன்னேன். மேலே ஒரு சம் இதுதான் சொல்லியிருக்கேன், அதுதான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ? டைம். இது ஒரு சம், இதுவும் 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. லேப்லஸ் ஆஃப் இ பவர் 3t t ஸ்கொயர். நான் 3 சம் போட்டிருக்கேன். அந்த இ பவர் ஒன்று இருக்கும், பக்கத்தில் சைன் காஸ் டி, இது 3ல ஏதாவது சம் கேட்பாங்க. நான் 3 சம்முமே போட்டுட்டேன். சைனை வச்சு போட்டுட்டேன், காஸ் வச்சு போட்டுட்டேன், டி பவர் எல்லாத்துக்குமே அந்த பேசிக் ஃபார்முலா நம்ம போட்டுட்டு அடுத்து எஸ் நம்ம ரீப்ளேஸ் பண்றோம். அதுதான் மெயின். ஷிஃப்டிங்னா அந்த எஸ் இருக்கிற இடத்துல நம்ம எஸ் அதே எஸ் தான், பக்கத்தில் அந்த இ பவர்ல என்ன நம்பரோ அது ஆப்போசிட் நம்பர் போகணும். ஓகேவா? அது சரி, நான் இது லாஸ்ட் அந்த யூடியூப் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வீடியோவில் போய் பாருங்க. மேத்தமெட்டிக்ஸ் 2 நவம்பர் 2024 கொஸ்டின் போட்டிருக்கேன். ஆனால் லாஸ்ட் செமஸ்டரில் கேட்ட கொஸ்டின் பேப்பர், அதாவது இப்போ கரண்ட் படிக்கிற பசங்க 120 S2N வரும். அது வந்து நிறைய அவுட் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால்
SM3A வந்து அவங்களுக்கு அவுட் ஆஃப் கொஸ்டின் ஒன்றும் கிடையாது. அவங்க பழைய சிலபஸ். ஓகே, அவங்க வந்து ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். நான் இதெல்லாம் யூடியூப்ல போட்டிருப்பேன், யூடியூப்ல பாருங்க. ஓகே ஓகே, திஸ் சம் ஓகே ஆல் ஆஃப் யூ. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டியில் சைன் காஸ் அடுத்து டி பவர், அந்த இ பவர் வரும், அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது தான் அந்த ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. குட். ஸோ இன்னும் ஒரு 2-3 சம் போட போகிறோம். அது டிக்னாமெட்ரி ஃபார்முலா, ஏன்னா அந்த ஃபார்முலா வச்சு கேட்குறாங்க, அது நான் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ போட்ட இந்த வீடியோவை நல்லா ஒரு வாட்டி பக்கம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பாக 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க் சம்ஸ் கண்டிப்பாக வரும். 10 மார்க் சம் நான் அதில் கிளாஸ் நடத்த ரொம்ப டைம் ஆயிரும். அதை நீங்கள் யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. பழைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது SM3Aக்கு அந்த 10 மார்க் வந்து யூடியூப்ல போடுற 10 மார்க் வந்து கேட்பாங்க. பட் இப்போ கரண்டாக படிக்கிறவனுக்கு 10 மார்க்கில் இந்த பார்ஷல் ஃப்ராக்ஷன் போட்டிருப்பேன் யூடியூப்ல, அதை பாருங்க. சரி, இப்போ இன்னொரு சம் போடுவோம். ஸோ நம்ம பேசிக் ஃபார்முலா வச்சு அடுத்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்கேன். இப்போ டிக்னாமெட்ரி ஃபார்முலா 2 ஃபார்முலா இருக்கு. அதாவது சைன் ஸ்கொயர் தீட்டா அடுத்து காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த சைன் ஸ்கொயர்னா 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா பை 2, இது ஃபார்முலா. காசும் அதே தான், நடுவில் ப்ளஸ் வரும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சைனை நடுவில் மைனஸ். ஸோ இந்த 2 ஃபார்முலா வச்சு சம்டைம் ப்ராப்ளம் கேட்குறாங்க. அதாவது சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம இது டிக்னாமெட்ரி ஃபார்முலா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கு அடுத்தா நம்ம லேப்லஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒன்றுமே இல்லை, 1 மைனஸ் காஸ், இந்த கொடுக்குற இந்த சைன் ஸ்கொயர்னு கொடுக்குறாங்களே, இந்த 2வை அந்த 2 அப்படியே தூக்கி நடுவில் போட்டுருங்க, கீழே போட்டுருங்க. அதுதான் அப்போ எல்லாம் ரெண்டுத்துலேயும் காஸ் அந்த 2 அப்படியே நடுவில் போடுங்க. அதுதான் இந்த ஃபார்முலா. நம்ம ப்ராப்ளம் போடும்போது புரியும். இந்த ஃபார்முலா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி சம் 2 மார்க் கேட்குறாங்க. சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர், இந்த ஃபார்முலா ஓகேவா? ஸோ இந்த 2 டிக்னாமெட்ரி ஃபார்முலா வச்சு இப்போ இந்த ஃபார்முலா வச்சு சொல்லிட்டு வெக்டார் டிஃபரன்ஷியேஷன், அது ஒரு இம்பார்ட்டன். அந்த கான்செப்ட் நல்லா படிச்சிட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த 2 ஃபார்முலா வச்சு 2 சம் போடுறேன். ப்ராப்ளம் பாருங்க, இப்படி கேட்பாங்க. லேப்லஸ் ஆஃப் காஸ் ஸ்கொயர் 2t. ஓகே, இப்போ நம்ம 8 ஃபார்முலால காஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா கிடையாது, வெறும் காசு தான். இந்த காஸ் ஸ்கொயரை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போகணும். அதனால இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதிடணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, லேப்லஸ் ஆஃப் 1 ப்ளஸ் போட்டுட்டு இந்த 2வை ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணணும் தேவையில்லை, நான் சொன்ன இந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணால் போதும். இந்த 2 அப்படியே கீழே மல்டிப்ளை பண்ணிடுங்க. மேலே இந்த பவரில் 2 இருக்குல்ல, அது அப்படியே கீழே என்ன நம்பர் இருக்குது அதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ காசுன்னு போட்டுட்டு அந்த 2 2 சார் என்னன்னா 14 வந்துடும். அடுத்து டிவைட் பை 2ன்னு போட்டுருங்க. இந்த ஸ்டெப் புரியுதா? நான் மேலே இருக்க அந்த ஃபார்முலா என்னது, 1 ப்ளஸ் காசுன்னு எழுதிருங்க. இந்த மேலே ஸ்கொயர் அந்த 2வை கீழே மல்டிப்ளை பண்ணால் 40, அடுத்து கீழே 2ன்னு போடுங்க. திஸ் ஸ்டெப் இஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ? இந்த ஸ்டெப் புரியுதா? டைப் பண்ணுங்க. ஸோ இந்த காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் வச்சு 5 மார்க் கேட்குறாங்க. ஓகே, அதனால் இந்த 2 ஃபார்முலா நீங்கள் படிக்கணும், ஈஸியாக மெமரி பண்ணிக்கலாம். ஸோ அந்த காஸ் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் காசுன்னு கேட்டால் 1 ப்ளஸ்ன்னு போடுங்க. காசுன்னு போட்டுட்டு அந்த 2 2s are 40, டவுனில் 2. இப்போ நீங்கள் லேப்லஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்கள். இதுக்கு லேப்லஸ் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ மேலே என்ன இருக்குது, இந்த 1ஓட லேப்லஸ் என்ன வரும், 1/s, நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அடுத்த என்ன இருக்குது, காசோட லேப்லஸ் என்ன வரும், காஸ் ஏடி ஃபார்முலா படிச்சோம்ல, இந்த ஃபார்முலா என்னது, ஏஎஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன வரும்னா எஸ் பை எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ வந்து 4 ஸ்கொயர் 16. இதை ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கீழே 2 இருக்குல்ல, அந்த 2 ஃப்ரண்ட்ல 1/2 போட்டுருக்கு. இதான் ஆன்சர். வெரி ஈஸி ஒன். ஃபர்ஸ்ட் அந்த காஸ் ஸ்கொயரை நம்ம டிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலா மேலே எழுதியிருக்கேன், 1 ப்ளஸ் காஸ். சரி, அந்த ஃபார்முலா நீங்கள் படிக்கணும் தேவையில்லை, நான் அந்த ரவுண்ட் பண்ண 2 இருக்குல்ல, இந்த 2 அப்படியே கீழே மல்டிப்ளை பண்ணால் 40, அதான் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ அந்த லேப்லஸ் ஆஃப் 1னா 1/s, காஸ்னா s by s square plus 16, கீழே இருக்கிற 2வை வெளியே 1/2ன்னு போடும். இதான் ஆன்சர். இது புரியுதா? திஸ் இஸ் ஓகே ஆல் ஆஃப் யூ? இது ஓகேவா? இது ஒன் மோர் டைம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, புரியுதா?
அண்ட் ஒன் மோர் சம் போடுறேன் இதில். அடுத்து லேப்லஸ் ஆஃப் sin ஸ்கொயர் 3t. sin ஸ்கொயரில் காஸ் எது கேட்டாலும் 1 சைன்னா மைனஸ் போடுங்க, 1 மைனஸ் காஸ் போட்டுட்டு இந்த 2வை கீழே மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் 60 பை 2ன்னு போட்டுருங்க. அந்த ஃபார்முலா அதான் சொல்லியிருக்கேன். ஃபார்முலா நம்ம சும்மா பேருக்கு தான், ஆனால் நம்ம ஈஸியாக நான் வச்சுக்கலாம். இது இப்போ இது ஆன்சர் பண்ணுங்களேன். 1ஓட வேல்யூ 1/s, நடுவில் மைனஸ், காசு அதே தான், s/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். a வந்து 6 ஸ்கொயர் 36. இது ஒரு பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் 1/2 போட்டுக்கோங்க. வித்தின் பாருங்க, ஒரு செகண்ட்ஸ் கூட ஆகாது. 5 மார்க்ஸ் நம்ம கேட்டானா வித்தின் செகண்டில் ப்ராப்ளம் முடிச்சிடலாம். நீங்கள் அந்த sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா இந்த 2 தான் ஈஸியாக போட்டுடலாம். அதே மாதிரி sin கியூப் காஸ் கியூப்னு சம் இருக்குது. அதை நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள். இப்போ நான் sin ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் போட்ட மாதிரி sin பவர் 3 காஸ் அதுவும் சம் இருக்குது. இப்போ இதுக்கடுத்து யூடியூப் பார்த்தாலும் கொஞ்சம் புரியும் உங்களுக்கு. நான் பேசிக்காக வர்ற இதை நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ யூடியூப்பில் லேப்லெஸ் போட்டதெல்லாம் நீங்கள் பார்த்தா புரியும். ஓகே, அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு போட போகிறேன், 2 சம் போட போகிறேன். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய வாட்டி எல்லா கொஸ்டினும் கேட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கு வந்து இது ஒரு புதுசாக ஒரு ஃபார்முலா, லேப்லஸ் ஆஃப் t காஸ் ஏ டி. ஒரு ஃபார்முலா வந்துன்னா s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் டவுனில் ஹோல் ஸ்கொயர் t காஸ் ஏ டி. இந்த t காஸ் ஏட்டோட ஃபார்முலா s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கீழே s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஓகே, இந்த ஃபார்முலா ஒரு 2 மினிட்ஸ் கோத்ரூ பண்ணுங்க. நம்ம இன்னொரு ஃபார்முலா இருக்கு, லேப்லஸ் ஆஃப் t sin 80 2as பை கீழே அதே தான் s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இந்த 2 ஃபார்முலா கொஞ்சம் படிங்க. ஏன்னா இந்த 2 ஃபார்முலா படிச்சா ஒரு 5 மார்க்கில் கொஸ்டின் நிறைய வாட்டி ஒன்று கேட்குறான். அந்த சம் சொல்கிறேன், இந்த 2 ஃபார்முலா கொஞ்சம் படிங்களேன். t காஸ் t sin. Okay, இந்த 2 formula okay all of you? Type Laplace of Laplace of t cos a t. இந்த formula okay வா all of you? Type. அதாவது இந்த 2 formula வச்சு 5 மார்க்ஸ் சம் நிறைய வாட்டி ஒன்று கேட்டிருக்கான். இந்த சம் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இந்த ஃபார்முலா படிச்சுன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். அதே ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி கான்செப்ட் தான் அது. ஆனால் இந்த ஃபார்முலா படிக்கணும். t cos a t t sin a t. இதனால எழுதி பாருங்க. அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். t காஸ் கொடுத்தாங்கன்னா மேலே s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர், டினாமினேட்டரில் s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ரெண்டுத்துக்குமே அதே தான். சைன்னா 2as, காஸ்னா s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர். ஸோ அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மகப் தான். இதை எழுதி பாருங்க. 5 மார்க் கேட்டாலும் 2 ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுடலாம். This formula okay all of you? ஓகே பார், லேப்லஸ் ஆஃப் t. இப்போ இந்த சம் நான் போடுறேன் பாருங்க. அதாவது இப்போ லேப்லஸ் ஆஃப் t காஸ் 2tன்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ற பாருங்க. ஏ இருக்கிறதுல எனக்கு 2ன்னு இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபார்முலாவில் எங்கெல்லாம் ஏ இருக்கோ அங்கே 2 அப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஒரு ஆன்சர் பாருங்க, s ஸ்கொயர் மைனஸ் ஏ வந்து 2 ஸ்கொயர்னா வரும் 4.
கீழே அப்படியே அதே தான் ப்ளஸ் போடணும் அவ்வளோதான். ஹோல் ஸ்கொயர் அவ்வளோ முடிஞ்சு. இதான் ஆன்சர். இட் இஸ் ஆல் ஆஃப் யூ ஓகே? அந்த மேலே இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் மேலே ஒரு கீழே ஒரு சம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த சம் புரியுதா எப்படி நான் போட்டிருக்கேன்னு? இப்போ நான் ஒரு 5 மார்க்ஸ் சம் போட போகிறேன். இந்த 2 ஃபார்முலா வச்சு இப்படி தான் போட போகிறேன். அதாவது t cos 2t எப்படின்னா அந்த a இருக்கிறதுல 2 போடணும். ஓகே? அதே மாதிரி அடுத்து அந்த சைன் பாருங்க. இப்போ லேப்லஸ் ஆஃப் சைன் 3t இருக்கு தான் சம். ஸோ இப்போ அந்த இடத்துல a இருக்கிறதுல 3 இருக்கு. ஸோ இந்த இடத்துல a இந்த ஃபார்முலா மேலே இருக்கு பாருங்க. அந்த ஃபார்முலால ஸோ இதை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். a இருக்கிறதுல 3 போடுங்க. அப்போ 2 into 3ன்னு வரும். 2 a வந்து 3. அப்போ 2 3 6 6 கீழே s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர். a வந்து 3 3 ஸ்கொயர் 9 ஆயிரும் ஹோல் ஸ்கொயர். இது ஓகேவா? நான் மேலே இருக்க அந்த 2 ஃபார்முலா வச்சு 2 சம் போட்டிருக்கேன். இந்த 2 சம் ஓகேவா? அந்த ஃபார்முலா வச்சு எப்படி சம் போடணும்? இந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இப்போ நான் போட போகிறேன். போட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஓகே, இந்த சம் போடுறேன் இப்போ பாருங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். நிறைய வாட்டி 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். லேப்லஸ் ஆஃப் t e பவர் மைனஸ் 2t cos 3t. இந்த மாதிரி 3 சேர்ந்து வரும். நம்ம போன வாட்டி ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டில t வராது. அந்த tயும் சேர்ந்து t இருக்கும், e இருக்கும், cos. இந்த மாதிரி 3 சேர்ந்து வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அந்த லேப்லஸ் ஆஃப் t cos 3t அந்த e மட்டும் விட்டுருங்க. அதோட ஆன்சர் மட்டும் கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே t. இப்போ இதுக்கு தான் இப்போ இந்த ஃபார்முலா சொன்னேன். லேப்லஸ் ஆஃப் t cos 18 ஒரு ஃபார்முலா இப்போ சொல்லி கொடுத்தேன். என்ன ஃபார்முலானா ஸோ இந்த ஃபார்முலா s ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் கீழே s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா இப்போ சொல்லி கொடுத்து அதை படிச்சுக்கோங்க. ஈக்குவல் டு இந்த a இருக்கிற இடத்துல நம்ம என்ன அப்ளை பண்ணணும் 3. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம அந்த e பவர் அதை விட்டுருங்க. அதை விட்டுட்டு t cos அதோட ஆன்சர் தான் இந்த ஃபார்முலா வச்சு போட போறேன். அப்போ s ஸ்கொயர் மைனஸ் a வந்து 3 ஸ்கொயர் 9 வந்துடும். கீழே s ஸ்கொயர் பிளஸ் 9 ஹோல் ஸ்கொயர் வரும். இதான் ஆன்சர். இதுதான் இந்த t cos. இப்போ என்னது கொஸ்டின்? அந்த கொஸ்டின் அப்படியே எழுதுங்க. கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு இப்போ கொஸ்டின் அப்படியே எழுதிட்டு ஸோ மேலே இருக்க ஒரு பாக்ஸில் மேலே இருக்க ஆன்சர் அப்படியே எழுதிருங்க. மேலே என்ன ஆன்சர் போட்டிருக்கணும் யூ ரைட் ஆஸ் இட் இஸ். ஒரு பாக்ஸில் போட்டுருங்க. அதே ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், t cos 3t அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன் சைடில். அதை வச்சு cos 3t கண்டுபிடிச்சிட்டேன். அந்த ஆன்சர் எழுதிருங்க. கீழே s டென்ஸ் டு s. இப்போ நான் சொன்ன நம்ம ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தல ஈக்கு மேலே என்ன நம்பர், அந்த நம்பர் ஆப்போசிட் +2. ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று பார்த்தோம்ல, ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ அந்த s இருக்கிற இடத்துல இப்போ எங்கெல்லாம் s இருக்கோ அந்த இடத்துல s + 2 போடுங்க. மேலே s இருக்கு, அப்போ அந்த இடத்துல s + 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9. கீழேயும் s + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9. அடுத்து இதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர். இந்த 2 s இருக்கிற இடத்துலையும் நம்ம அந்த இடத்துல வந்து s + 2 போடணும். அவ்வளோதான். இதான் ஆன்சர். இந்த சம் 5 மார்க்ல நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. யூடியூப்ல நிறைய வாட்டி போட்டிருக்கேன். இதை அகைன் நல்லா பொறுமையா பாருங்க. இந்த சம் புரியுதா ஆல் ஆஃப் யூ? இல்ல லேப்லஸ் ஆஃப் t cos 18னா இப்போ நான் போட்டு அந்த ஃபார்முலா வச்சு தான் போடணும். t cos 18 அதுக்கு தனி ஃபார்முலா. அதை வச்சு நான் சம் போட்டுட்டு அதுக்கு அடுத்து s இருக்கிற இடத்துல s + 2ன்னு போடணும். ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. புரியுதா? ஸோ இன்னொரு சம் நான் ஒன்று போடுறேன். இப்போ சைன் வச்சு ஒரு சம் போடுறேன். பொறுமையாக அப்புறமா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லேப்லஸ் ஆஃப் t e பவர் மைனஸ் 2t sin 3t. ஓகே, இந்த சம்ல ஃபர்ஸ்ட் இந்த லேப்லஸ் ஆஃப் t sin 80 அந்த ஃபார்முலா நான் மேலே எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா வந்து என்னன்னா 2as கீழே s ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி லேப்லஸ் ஆஃப் t sin 3t கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். இந்த e பவர் இதை எதுவும் பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. ஓகே, இதோட ஆன்சர் a இருக்கிற இடத்துல 3. எங்கெல்லாம் a இருக்கோ அங்கே 3 அப்ளை பண்ணணும். அதாவது a ஓட வேல்யூ 3. இந்த ஃபார்முலால எங்கெல்லாம் a இருக்கோ அந்த இடத்துல 3 போடுங்க. அப்போ என்ன வரும்னா 3 into 2 மேலே 6s ஆயிரும். கீழே s ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் 9 ஆயிரும். இந்த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்டெப் ஓகே ஆல் ஆஃப் யூ? இந்த ஸ்டெப் புரியுதா? ஆமா, டீனா டிஃபரன்ஷியேட் போட்டு தான் போடணும். அதை நான் டைரெக்டாக அந்த ஃபார்முலா வச்சு போடுறேன். ஓகே, அதாவது ஈஸியாக பாஸ் ஆகிறவங்களுக்கு இப்படி நான் சொல்லி இது மெமரி பண்ணி போட்டால் ஈஸி. அந்த டிஃபரன்ஷியேட்னா அது வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால தான் நான் சிம்பிளாக இதை மெமரி பண்ணி போடுங்கன்னு சொல்லி சொல்கிறேன். இது கண்டிப்பாக இந்த சம் வந்து 5 மார்க் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்.
ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அந்த ஃபார்முலா மக்கப் பண்ணீங்கன்னா சம்ம போட்டுடலாம். அலப்பி ஓகேவா அது? ஸோ அந்த ஏ இருக்கிற இடத்துல நான் 3ன்னு போடுறேன். அப்போ மேலே 2 3 ஆர் 6s, கீழே s ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் 9, அடுத்து ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ கொஸ்டின் எழுதுங்க. இப்போ நான் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேனோ அது அப்படியே லேப்லஸ் ஆஃப் t e பவர் மைனஸ் 2t sin 3t எழுதிட்டு நான் மேலே போட்ட ஆன்சரை ஒரு பாக்ஸில் எழுதிக்கோங்க. நம்ம மேலே போட்ட ஆன்சரை அப்படியே ஒரு பாக்ஸில் எழுதுங்க. அடுத்து கீழே இந்த இடத்துல s டென்ஸ் டு s பை ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன், அதை மென்ஷன் பண்ணிட்டு இப்போ ஈக்கு மேலே என்ன நம்பர் இருக்கு பாருங்க, அந்த நம்பர் எங்க ஈக்கு மேலே என்ன நம்பர் இருக்கு, அதில் ஆப்போசிட் +2. ஸோ இப்போ இந்த s + 2 எங்கெல்லாம் s இருக்கோ அந்த இடத்துல s + 2. ஸோ அந்த பாக்ஸ்குள்ள 6 s இருக்கிற இடத்துல s + 2. ஸோ கீழேயும் s இருக்கிற இடத்துல s + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9, அடுத்து ஒரு ஹோல் பாக்ஸ் போட்டு ஹோல் ஸ்கொயர் போடுங்க. ஸோ இது ஆன்சர். ஸோ இந்த 2 சம் பொறுமையாக புரியுதோ இல்லையோ நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. நிறைய வாட்டி 5 மார்க்ல இது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ்ல லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் அதோட பேசிக் ஃபார்முலா வச்சு நம்ம சம்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ கிளாஸ் முடிய போய் ஜாயின் பண்ணுறாங்க. அகைன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், இன் திஸ் கிளாஸ் என்னெல்லாம் பார்த்தோன்னா லேப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன், அது பேஸ் பண்ணி ஒரு 6 ப்ராப்ளம்ஸை வச்சு ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அடுத்து ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். அடுத்து ஒரு 2 இம்பார்ட்டன்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு 2 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வச்சு ஒரு 5 மார்க் சம் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த இருக்க வீடியோவை டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக 10 மார்க்ஸ் வாங்கிடலாம். ஓகே, அடுத்து நம்ம லேப்லஸ் ஃபார்முலா படிச்சல அந்த ஃபார்முலா அப்படியே ரிவர்ஸில் படிச்சுன்னா அது இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதுவும் கேட்பாங்க. இப்போ நான் சொன்ன இன்னும் டைம் ஆயிரும், அதை வந்து நீங்கள் யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நம்ம லேப்லஸ் ஆஃப் e பவர் 2t நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், ஃப்ரண்ட்ல போட்டோம்ல 1/s. இந்த 2 வந்து ஆப்போசிட் என்னது -2. இதான் ஆன்சர். இது ஆல் ஆஃப் யூ ஓகேல? இது லேப்லஸ் ஆஃப் e பவர் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச ஃபார்முலா வச்சு போட்டு நான் இருக்கா 1/s, அந்த ஈக்கு என்ன நம்பரோ அது ஆப்போசிட் நம்பர் போடணும். ஓகே, இது அப்படியே உல்டாவா கேட்பாங்க. என்னன்னா இந்த எல் அங்கே போயிடும். அப்போ எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s - 2 இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து இன்வெர்ஸ் ட்ரான்ஸ். இது அப்படி இப்படி கொடுத்தா என்ன பண்ணா இ பவர் போட்டுட்டு இங்க என்ன நம்பர் இருக்கோ ஆப்போசிட் மைனஸ் அப்போ +2 போட்டுட்டு எஸ் வந்து டீன் மாட்டிக்கணும். இதுதான் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்படியே நம்ம ஆன்சர் அந்த ஃபார்முலாவை அப்படியே ரிவர்ஸ்ல படிச்சீங்கன்னா அது இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். நான் அது யூடியூப்ல போட்டிருப்பேன். இப்படியும் சம்ஸ் 2 மார்க் கேட்பாங்க. சொல்றது புரியுதா? இப்போ எல் இன்வெர்ஸ் ஆஃப் 1/s - 4 கொடுப்பாங்க. இதான் 2 மார்க். அப்போ இ பவர் -4 இருக்கு, அப்போ +4 எஸ் வந்து டீன் மாத்திக்கோங்க. இதான் ஆன்சர். இந்த மாதிரி யூடியூப்லயும் சம்ஸ் போட்டிருப்பேன் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அந்த 8 ஃபார்ம்ல அப்படியே ரிவர்ஸ்ல படிக்கணும். ஸோ இதை தரவா படித்தாலே போதும், ஒரு 10 மார்க் ஷோராக வாங்கிடலாம். நான் 10 மார்க்லாம் சொல்லலை, நீங்கள் இதை படித்தாலே ஒரு 10 மார்க் பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கான்செப்ட். ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகே திஸ்? சொல்கிறது புரியுதா? ஸோ ஆல் ஆஃப் யூ ஓகேவா திஸ்? இந்த இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கான்செப்ட் புரியுதா? எல் இன்வெர்ஸ் இது நான் இதில் சொல்லலை, நம்ம படித்த அந்த 8 ஃபார்முலாவை அப்படியே பேக்கில் படிச்சிங்கன்னா அதான் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் அதை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா இருக்கும். அது இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிருப்பேன், லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல 1 2 போட்டிருப்பேன். இதை நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே புரியும். இப்போ இருக்கிற நல்லா தரவாக படிச்சுட்டு அதையும் கொஞ்சம் படிச்சிட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அடுத்து 10 மார்க் உங்களுக்கு டைம் இருந்தால் அது பாருங்கள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா பாருங்கள். நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஈவினிங் மேபி டைம் இருந்ததுன்னா நம்ம ஈவினிங் நைட்டும் அந்த வெக்டார் டிஃப்ரென்சியேஷன் அது ஒரு கான்செப்ட் படித்தாலே, நான் ஆல்ரெடி ஒரு ஆன்லைன் வீடியோ போட்டிருக்கேன், அது இது ப்ளஸ் 1 மோர் டைம் நான் போடுறேன். இந்த 3 வீடியோ படித்தாலே கண்டிப்பாக ஷோராக 50 மார்க் நீங்கள் வாங்கிடலாம். 2 மார்க் ஈஸியாக எல்லாத்தையும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 5 மார்க் 10 மார்க்கில் அப்படி இப்படி நீங்கள் அட்டன் பண்ணி ஃபுல் சம் போடுறீங்களோ கொஞ்சம் ஸ்டெப் அட்டன் பண்ணி நீங்கள் அப்படியே மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஈவினிங் பார்க்கலாம், நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அதை சென்ட் பண்ணுறேன், யூடியூப்பில் போடுவேன், அதை பாருங்கள். ஃப்ரெண்டு நிறைய பேர் அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஓகே, நிறைய பேர் லேட்டாக அட்டன் பண்ணவங்களாம் திருப்பி இந்த வீடியோ எடுத்து பாருங்கள். இப்போ அப்லோட் பண்ணுறேன், அகைன் இது பாருங்கள். இது தரம் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கடுத்து நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இப்போ யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ்லாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் அந்த கான்செப்ட் நல்லா தரவு பண்ணிக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் லேப்லஸ் கான்செப்ட் சூப்பராக தரவு பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ, தேங்க்யூ. ஸோ ஈவினிங் நம்ம கிளாஸில் வெக்டார் டிஃபரன்ஷியேஷன் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.
சரி இப்போ உங்களுக்கு நல்லா கான்செப்ட் சார் எனக்கு பக்காவா இருக்கு. எனக்கு நல்லா புரியுது. ஓகே அப்படி இருக்கிறவங்க ஐ ஹேவ் யூடியூப் அதாவது ஈச் யூனிட் வைஸ் 10 இயர் கொஸ்டின் பேப்பர் அதாவது 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை யூனிட் வைஸா யூனிட் நம்பர் 1ல 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் யூனிட் நம்பர் 2ல 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் அது மாதிரி நான் ஒரு கிளாஸ் எடுத்த ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்கு ஒரு 30 ஹவர்ஸ் கிளாஸ் வீடியோ ஓகே அது எல்லாமே யூனிவர்சிட்டி கொஸ்டின் 10 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அதை நான் ஒரு லோவஸ்ட் காஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 750 ருபீஸ் நான் கொடுத்துருந்தேன் ஸோ இன்னும் 3 டேஸ் இருக்கனால லோவஸ்ட் காஸ்ட்ல உங்களுக்கு நான் அது கொடுக்குறேன் ஓகே அது ஃப்ரீயாக கொடுத்தா யாரும் படிக்க மாட்டீங்க அதனால காசு தான் தரேன் ஓகே ஸோ அதை வாங்கி எனக்கு சார் எனக்கு நல்லா புரியுது பக்காவாக புரியுறவங்க நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும் தேவையில்லை இது ஆக்சுவலாக அந்த கிளாஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஃபெயில் ஆகிற அவங்களுக்காக தான் நான் போட்டேன் இது நான் சொல்கிறது எல்லாருக்கும் நல்லா பக்காவாக புரிஞ்சுதுன்னா நீங்கள் அந்த யூடியூப் ஃபுல்லாக பாருங்கள் எனக்கு இன்னும் போகணும் தேவைன்னா அந்த ரெக்கார்டிங் வீடியோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதில் 10 இயர் கொஸ்டின் பேப்பர் யூனிட் வைஸாக இருக்கும் ஒரு ஆர்டராக இருக்கும் அதில் எல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக போட்டிருப்பேன் எல்லாம் 10 இயர்ஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரோட ஆன்சரை சால்வ் பண்ணியிருப்பேன் அது எடுத்த கிளாஸ் எடுத்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி டிரைவில் வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அது 250 நான் 250க்கு தரேன் 250க்கு ஓகே அது இன்னும் 2-3 டேஸில் தான் எக்ஸாம் இருக்கனால நான் 250க்கு தரேன் ஆக்சுவலாக நான் 750க்கு நான் வந்து எல்லாருக்கும் நான் அது கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு வாங்கி படித்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நிறைய பேருக்கு ஸோ நான் அது லோவஸ்ட் காஸ்ட் 250க்கு நான் தரேன் நீங்கள் வேணுங்கவன் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருப்பேன் அதில் ஷேர் பண்ணுங்கள் வேண்டுறவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் லிங்க் எப்படி சொல்லி உங்களை அனுப்புகிறேன் ஓகே ஓகே தேங்க்யூ எவ்ரி ஒன் ஸோ வாட்ஸ்அப் ஒரு நம்பர் வாட்ஸ்அப் அதாவது நான் யூடியூப்ல ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன் பாருங்க யூடியூப்ல ரெக்கார்டிங் வீடியோஸ் அவைலபிள் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க அனுப்புனீங்கன்னா கூகுள் பே பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு நான் என்னோட டிரைவ் ஆக்சஸ் கொடுப்பேன் அடுத்து அந்த டிரைவில் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஓகே ஸோ நல்லா படிக்கிற பசங்க இதே மாதிரி நான் அப்படியே ஃபுல்லாக கண்டினியூஸாக சொல்லியிருப்பேன் அதில் ஃபுல் கான்செப்டும் இருக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பரும் இருக்கும் நல்லா எனக்கு சார் எனக்கு சென்டம் மார்க் எடுக்கணும் ஃபுல் மார்க் எடுக்கணும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ அதாவது இப்போ இந்த வீடியோலாம் நல்லா பிடிச்சிங்கன்னா பேசிக் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கலாம் இப்போ நான் நடத்துகிற கிளாஸ் லேர்ன் பண்ணிவிட்டு இப்போ அந்த நீங்கள் அந்த டிரைவ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்கோர் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவை நீங்கள் பாட்டு அந்த டிரைவில் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ